சயின்ஸ் எவனுக்கு புரியாது. அதனாலதான் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இவ்வளவு விஷயம் தெரிஞ்சாதான் சர்வைவல் ஆக முடியும். என்னது ம் இல்லாட்டா நம்மளை முட்டாளாக்கி விட்டு போயிடுவாங்க. விஞ்ஞானிகிட்ட பேசும் பொழுது இது குவாண்டம் பிசிக்ஸ், அதாவது கிராவிட்டி இல்லை என்னன்னு சாதாரண விஷயம் இல்லை. சென்ட்ரிஃபெட்டல், சென்ட்ரிஃபீகல், அப்புறம் அட்வான்ஸ்டு மெட்டீரியல் சயின்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதை நான் இன்ஜினியரிங் பண்ணணும். இதெல்லாம் என்னது ம் இதெல்லாம் புத்தகத்துல இருக்கு. இதெல்லாம் நீங்க படிக்காதனாலதான் உங்களுக்கு புரியல. எல்லாமே உள்ள இருக்கு. எல்லாமே ஏன்டா மருத்துவ ம் மருத்துவ இது மருத்துவ புத்தகம் நினைச்சா மருத்துவ புத்தகம், அறிவியல் புத்தகம் நினைச்சா அறிவியல் புத்தகம். அறிவியல் புத்தகம், என்ஜினியரிங் நினைச்சு என்ஜினியரிங் புத்தகம் எல்லாம் உள்ள வந்திருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். என்னது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். என்னுடைய ஆசிரியர் என்ன தெரியுமா? பில்டிங் இன்ஜினியர். ம் சிவில் இன்ஜினியருக்கு என்னையா வேலை? ம் சரி, சிவில் இன்ஜினியர் எது பண்ணியிருக்காரு பாருங்க. என்னது ம் அப்படி யோசிச்சு பாருங்க. சரி, விஷயத்துக்கு வரலாம். இப்ப 180 பக்கம் எடுத்து படிங்க. 180 தத்துவம். இன்னைக்கு யாரும் வரலையா எடுத்துரு வரட்டும். இவர் வந்துட்டார், நாராயண் வந்திருக்காரு. சரி, இதாவது அப்படி சொல்லிட்டேன். 24 மணி நேரத்துக்கு போட சொல்லிட்டு அவரே பேசினாரு. ஏதோ ஒரு அப்படியா? பூரி பூரி சாப்பிட்டாருமா, பூரி சாப்பிட்டேன்னு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். உள்ளது உள்ளபடி சொல்லிடுறோம்னு சொல்லிட்டேன். உள்ளது உள்ளபடி வீட்டுக்காரி அன்புல கொடுத்துட்டாங்களான்னு கேட்டேன். ஆமா, நாங்க அதுதான் தப்பு நடக்குதுன்னு சொன்னேன். பிசாசு எந்த வழியில் வேணாலும் வரும். பிசாசு அதாங்க தீய சக்தி எந்த வழியில் வேணாலும் வரும். அந்த தீய சக்தி அன்பு மாதிரி வேடம் போட்டு வரும். தீயவை எல்லாம் நல்லவாம். புரியுதா? என்னது? ஆமாம், தீயவை எல்லாம் நல்லதாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அப்ப நம்ம இன்புட் கம்மியா கொடுத்து அவுட்புட் அதிகமா எடுக்கிற அதுதான் குவாண்டம்ல ஒர்க் ஆகுறது இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்றோம், உணவை கம்மியா ஆக்கியாச்சு அப்படின்னா அது குவாண்டம் லெவல்ல ஒர்க் பண்ணி அவுட்புட் எவ்வளவு அதிகமா எடுக்க முடியும் அப்படின்ற அந்த மேக்ஸிமம் உடம்புக்கு நம்ம உடம்பு பாத்தீங்கன்னா அவர் பாடி நீட்ஸ், அவர் பாடி எவ்ரி பாடி நீட்ஸ் ஃபார் எவ்ரி செகண்ட், எவ்ரி 4 செகண்ட் நீட்ஸ் கிட்டத்தட்ட மோர் தேன் 400 வாட்ஸ் எவ்ரி பாடி நீட்ஸ் அக்கார்டிங் டு த குவாண்டம் சயின்ஸ். நான் உயிர் வாழணும்னு வச்சுக்கோங்க, எவ்ரி 4 செகண்ட். என்னது நானும் காலையில் தான் பேசினா, எவ்ரி செகண்ட் இல்ல, எவ்ரி 4 செகண்டுக்கு எனக்கு 400 வாட்ஸ் வேணும். எனக்கு 400 வாட்ஸ் குறைஞ்சபட்சம் எனக்கு 300 வாட்ஸ் எனர்ஜி இருக்கணும். என்னது 300 வாட்ஸ் வேணும். நான் பேசுறேன்ல, எனக்கு என் உடம்பு எலக்ட்ரிசிட்டில இயங்குது. தெரியுமா உங்களுக்கு? எல்லார் உடம்பும் அப்ப உங்களுது சொல்லிங்களா? எல்லார் உடம்பும் எலக்ட்ரிசிட்டி தானுங்கய்யா. என்ற உடம்பு எலக்ட்ரிசிட்டி இயங்குதுன்னா எல்லாத்தோட எலக்ட்ரிசிட்டி தான் இயங்குது. ஆமா. சோ அப்ப நம்ம பேசணும் அப்படின்னா இவ்வளவு கரண்ட் தேவைப்படும் இல்லையா? அப்ப நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருந்து அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல இல்லையா? அது ஃபுட் எப்படி எலக்ட்ரிசிட்டியா மாறும்? ஃபுட் சாராயமா மாறும், கிக்கா மாறும். ஃபுட் கிக்கா மாறும். ஃபுட் என்னவா மாறும்? கிக்கா மாறும். ஃபுட் இஸ் கிக்கு. எனர்ஜி வேற, கிக்கு வேற. ஸ்டீராய்டு ஒரு கிக்கு தரும், ஃபுட் ஒரு கிக்கு தரும், சாராயம் ஒரு கிக்கு தரும். இப்படி எல்லாமே கிக்கு தான் கொடுக்கும். என்னது? கிக்கு. நீ கிக்கு என்ன பண்ணிக்கிற? எனர்ஜின்னு நினைக்கிற. கிக்குலயும் தப்பு பண்ணலாம். அதனாலதான் கடுமையான வேலை செய்யறவங்க சாராயம் குடிச்சுட்டு தான் வேலை செய்வாங்க. இன்னைக்கும் கடுமையான உடலுழைப்பு தொழிலாளர்கள் சாராயம் குடிச்சுட்டு தான் வேலை செய்வாங்க. யாரும் புதுசா வந்திருக்காங்க, யாருன்னு கேட்டுக்கோங்க. யாரு? தன்ராஜ். எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் ஐயா. வணக்கம். குடியாத்தம் பாஸ்கர் அவரு கொடுத்தாருன்னு சொல்லி ஈவினிங் லிங்க் அனுப்பிச்சிங்க இல்லைங்களா? எங்க ஒரு வீடியோ காணாம? எங்க வீடியோ ஆஃப் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆன்ல வச்சு என்ன கொஞ்சம் வெளிச்சத்துல இருங்க. ரைட், ஓகே. ஓகேங்களா? என்ன உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை? எடை தானே? இடையில ஒண்ணு இல்ல. சரி, ரைட். அவர் எதோ இட பிரச்சனையாமா. இடம்னா உடம்பு ஏதோ கொஞ்சம் பெருசா இருக்குங்காரு. என்ன உடம்பு பெருசா இருக்கிறதுல ஒரு பெரிய விஷயமா? 116 கிலோ இருக்கேன் ஐயா. அங்கெல்லாம் இதெல்லாம் ஒரு எடையே கிடையாது. இதெல்லாம் இதை விட பெரிய இடையில உட்காந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன பெரிய எடை? உங்களுக்கு அந்த இது யோக விஞ்ஞானம் இது கவனிக்கணும். நீங்க 30 நாள் கவனிச்சாதான் புரியும். சும்மா எடுத்துனே கவனிக்க முடியாது. அப்படி எடுத்துனே செய்யணும்னா நேரடி ப்ராஜெக்ட்ல தான் இறங்கணும். அது நேரடியே நான் கவனிக்கணும். இப்ப நான் கவனிக்கிறதுக்கு நேரம் கிடையாது.
சரி சரிங்க. புரியுங்களா? முடிஞ்சா தனியா முதல்ல வந்து இதில் வந்து 30 நாள் கவனிக்கணும். இல்லை எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு, உடம்பு ஏறிட்டே போகுது அப்படின்னா அது வந்து நேரடியாக புரிய வைக்கலாம். ஆனால் அப்போ இருந்தாலும் தினம் 30 நாள் நீங்கள் வரணும். ஓகே தினம் வந்து ஓகே. சாயங்காலம் 8 மணிக்கு வரணும். இப்போ வந்து இது குவைத் நேரம், அதிகமாக பேச முடியாது. குவைத்கார நேரம் போயிட்டு இருக்கு. அவங்கள அரை மணி நேரத்துக்கு மேலே பேச முடியாது. காலையில் அப்படித்தான் 6 to 6:30 மணி வரை பேச முடியாது. அது சாயங்காலம் ஒரு நாளைக்கு 4 தடவை எல்லாம் வெளிநாட்டு டீம்ல இதில் ஓடிட்டு இருக்கு. இந்திய சரி சரி. நேரம்ங்கிறது காலையில், அதுவும் இந்தியன் மலேசியான்னு சொல்லிட்டு நேரம் இருக்குது. காலையில் 6லேருந்து 6:40 வரைக்கும் இருக்கு. அதே அதிகாலையில் இருக்குது 4:30 மணிக்கு ஒரு இருக்கு. அதிகாலையில் 4 மணிக்கு அது வந்து மலேசியா சிங்கப்பூருக்கு அப்படி பேசுறது. இது அவங்க அப்படி பேசினாலும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பின்னா போயிட்டு இருக்கும். அவங்களுக்காக நம்ம 3:45 4 மணிக்கு இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணணும். இதெல்லாம் பெரிய வேலை. இதெல்லாம் இது வந்து உலக அளவில் போயிட்டு இருக்கு. எல்லாரும் இவங்களும் ஆசிரியராக வரணும். அதெல்லாம் வந்து நம்ம நோக்கம் வந்து என்னென்ன வெறும்னா வைத்தியம் பார்க்குறதுங்க வேலை கிடையாது. சரி சரி. வைத்தியமே எங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு. அது வைத்தியம் ஒரு சப்ளிமெண்ட்ரி. வைத்தியங்கிறது ஒரு சப்ளிமெண்ட்ரி தொழில் எங்களுக்கு கிடையாது. அது ஒரு சப்ளிமெண்ட்ரி தொழில், அவ்வளவுதான். எங்களுக்கு தத்துவம் புரியாம யாரும் செய்யக்கூடாது. இது யோக ஞானம், சாதாரண விஷயம் இல்லை. இது பரிணாம அறிவியலை புரிந்து பேசலாமா திருலோகசிந்தர்? எல்லாத்துக்குமானதான் இது. கரெக்டா? இது எல்லாத்துக்குமானதான். நான் வந்து ஒரு இன்னைக்கு தலைப்பு வேற, இது தத்துவ விவாதம் தான் நாங்க பண்ணுவோம். வைத்தியத்தை பத்தி நீங்க பேசுறதே இல்லை. வைத்தியங்கிறது ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். சிம்பிள். அது நீங்களே செய்யலாம். 10 பைசா செலவில்லாமே எடை குறைச்சிடலாம். 10 பைசா செலவு இல்லாம, எந்த ஆஸ்பத்திரிக்கும் போகாம, எந்த எக்ஸசைஸும் பண்ணாம. சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுங்க ஐயா திருலோகச்சந்தர். இப்போ 120 கிலோ எடையில் இருக்காரு, பார்த்தாவே தெரியுது. அது ஒரு பெரிய. நான் வந்து 94 இருந்தேன், 93 94 இருந்தேன். ஓகேங்களா? சோ ஐயா சொன்ன அந்த தத்துவத்தின்படி அதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்னன்னா, அந்த தண்ணி தான் இதுல மெயின். தண்ணி தான் நம்ம மருந்தா குடிக்க சொல்றாங்க. தண்ணியை மருந்தா குடிச்சுக்கிட்டே வந்துட்டு அரிசி அப்புறம் அந்த பால் ஐட்டம்ஸ் அது மட்டும் சைவமா இருந்து இதை கம்மி பண்ணிட்டு நம்ம விரதம் எல்லாம் இருக்கும் அப்படின்ற தாட்டே கிடையாது. ஏன்னா எதனா ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த ஸ்டார்டிங் ஃபியூ டேஸ்க்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த 3 வேலை உடன்றது 2 வேலை மாறிடும். அது ஆட்டோமேட்டிக்காவே அது உணவே மாறிடும். அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த நம்ம உடம்புல இருக்கிற அந்த அழுக்கு தான் வந்து சுத்தப்படுத்துறது தான் இத கான்செப்டே, வேற எதுவுமே இல்லை. அந்த அழுக்கு குறைய நம்ம வெயிட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே இதாயிட்டே வந்துடும், அவ்வளவுதான். அது கொஞ்ச நாள்ல நமக்கு மாற ஆரம்பிச்சிடும். என்னன்னா, இப்ப நான் 94 இருந்தேன் நானு ஸ்டார்ட் பண்ணும்போது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 75 இருக்கேன் நானு. 75 இருக்கேன் நானு. 20 kg லெஸ் ஆயிருக்கு. 20 kg லெஸ். வணக்கம் வாங்க. 20 kg 20 kg வெடிங்க. 20 kg சார் ரெடி பண்ணீங்க? இல்லைங்கய்யா, நான் வந்து லாஸ்ட் ஆகஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். இந்தியா போயிருந்தப்போ வந்து ஆகஸ்ட்ல முடிச்சுட்டு ஐயாவை போய் பார்த்துட்டு அப்பத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இதோ இப்ப ஓடிட்டு இருக்கேன். ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 110 120 140 எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்காக செய்யலாம். இது வந்து எப்படின்னா, நான் வந்து சில தனிப்பட்ட முறையில் ப்ராஜெக்ட் ஒர்க்காக செய்யலாம். அது வெளிநாட்டு மாணவர்களுக்குன்னு ஒரு கட்டணம் வச்சிருக்கேன், இந்தியா மாணவர்களுக்கு ஒரு கட்டணம் வச்சிருக்கேன். அது ஐயா வாங்க எங்க 2 நாளை காணும். பார்த்தேன். எல்லாத்துக்கும் இமெயில் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஜெர்மனிக்கு இமெயில் போட சொல்லியிருக்கேன். எல்லாரும் சேர்ற மாதிரி இமெயில் கொடுத்துருங்க, புரியுதா? அந்த ஜீவாவின் தொடர்பு வச்சு ஜெர்மனிக்கு சும்மா ஒரு கான்டாக்ட் வச்சுக்கோங்க, புரியுதா? கான்டாக்ட் வச்சுட்டு அந்த இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் அதை சொல்லியிருப்பாங்க. உள்ள பார்த்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பார்த்துட்டீங்களா? சவுண்டு வரல. பார்த்துறேங்க. சிம்பிள் தான், அது வேற ஒன்றும் கிடையாது. சரியா? பார்த்துட்டீங்களா? ஓரளவுக்கு பார்த்துட்டீங்க இல்லையா? அனைமா ஆன்லைனில் கொடுத்துருவாங்க. நம்ம அந்த முயற்சி பண்ணுங்க, புரியுதா? சரி பண்ணுங்க. அது நீங்கள் உங்களுக்கு வந்து அருமையான வாய்ப்பு. உங்களுக்கு வந்து ஆங்கிலம் வந்து நமக்கு போதும். இருக்கிற ஆங்கிலம் போதும், இருக்கிற ஜெர்மனியும் போதும். அப்புறம் போய் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ தற்காலிகமாக அவங்களுடைய கண்டிஷனுக்கு உட்பட்டு நாம் இந்த புத்தகத்தை அங்கே கொண்டு வந்துடலாம். நம்ம பொறுமையாக செய்யலாம். ஆனால் நீங்கள் போகிறது உறுதி தானே ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போயிட்டீங்கன்னா அவங்க நம்பிக்கை வந்து, ஏன்னா இந்த புத்தகம் ஆல்ரெடி போயாச்சு. ஆனால் நாம் போனோன்னு இதை பற்றி பேச போகிறதில்ல. முதல்ல அவனுடைய தமிழ் படிச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். நம்ம போனோன்னு நம்ம ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. அதெல்லாம் நிதானமாக இப்போ நம்ம வந்து அவசரப்படவே கூடாது. நம்ம வந்து மெல்ல போய் புரிய வச்சு, ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அரைமுறையாக புரிய வச்சுருக்கேன், புரியுதுங்களா? அந்த சீஃப் அவர் ஹெச்ஓடிக்கு ஓரளவுக்கு புரிய வச்சுருக்கேன். இந்த கையில் இந்த புத்தகம் வாங்கிட்டார். இது சாத்தியமான என்கிட்ட கேட்டார். இது எவல்யூஷனரி சாத்தியம்ட்டேன் நான். ஏன்னா ஜெர்மானியர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எங்கேயே போயிடும். இப்போதான் அவன் தான் இப்போ தமிழை நேசிக்க ஆரம்பிச்சிருக்கான். தமிழை நேசிக்க ஆரம்பிச்சு இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவருக்கு செம்மொழி விருதே கொடுத்துட்டாங்க. முதலமைச்சர் வந்து செம்மொழி விருதே கொடுத்தாச்சு.
அவரவே எனக்கு ரொம்ப பெருமை தான். ஒரு செம்மொழி விருது பெற்றவங்கள்ட்ட போய் நம்ம சந்திச்சு பேசுங்கிறது பெரிய விஷயம்தான். அவர்கிட்ட சொன்னா பசி தாகத்தை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னாரு. முடியும்னு சொல்லிட்டு கடைசி ஒரு கட்டுரையை கையில கொடுத்தேன். என் பொண்ணு எழுதிய கட்டுரை. என் பொண்ணு தமிழ் பேராசிரியர். அப்ப தமிழர், அதாவது தமிழர் நோன்பும் தமிழர் வாழ்வும் தலைப்பே வந்து அவருக்கு தமிழர் நோன்பும் தமிழர் வாழ்வும்ங்கிறீங்களா, இதுதான் அடிப்படைன்னு நான் சொன்னேன். இது எவல்யூஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னேன். என்னால முடியாதேனாரு. இப்ப யாரும் உங்களுக்கு செய்ய சொல்லல, தலைப்பை பார்த்தோன்னே நீ எடுத்தோன்னே முடியுமா முடியாதுங்கிறது தேவையில்லை, இதுக்குன்னு முறையாக பயிற்சி செய்யணும் அப்படின்னு. பயிற்சி செய்யும் பொழுது உடம்பு மாறிக்குது. உடம்பு வந்து மாறி, ஏன்னா அவங்களுக்கு திருவாசகம் படிச்சிருப்பாங்களே தவிர திருவாசகத்துல என்ன சொல்றாங்கன்னு இதுல தெரியாது அவங்களுக்கு. அவர் திருவாசகத்தை படிச்சுட்டு தான் திருவாசகத்தை படிச்சுட்டு செம்மொழி விருது வாங்குறாரு. 40 ஆண்டா தமிழ் படிக்கிறாரு. எத்தனை ஆண்டு? 40 ஆண்டு. 40 ஆண்டா தமிழ் படிக்கிறார். அவங்க துணைவியார் வந்து 20 ஆண்டா தமிழ் படிக்கிறாங்க. இவரு தொல்காப்பி, ஒரு ஜெர்மானியர் தொல்காப்பிய இலக்கண பாடம் எடுக்கிறாரு. எனக்கு அவங்க ஆச்சரியமா இருந்தது. எனக்கு என்னது, நமக்கு இந்த மரமண்டைக்கு ஒண்ணுமே தெரியல. இத்தனை பேர் தமிழ் படிக்க இப்பதான் தெரியுது. தமிழ் படித்தா தாண்டா அறிவு வரும் இப்பதான் தெரியுது. இப்ப மத்த எல்லா மொழியும் கற்பனையே பண்ண முடியல. அவன் ஜெர்மனிக்கான தமிழ் படிக்கிற பார்த்தோன்னே எனக்கு தலையில அடிச்சு டட்டா விட்டு அடிச்சுட்டுமே, இனிமேல் தமிழ் தீவிரமா படிக்கணும். இப்ப எல்லாம் தமிழ் மறந்துட்டாங்க. தமிழ்நாட்டுல ஒரு வயலுக்கும் தமிழ் தெரியாது, எல்லாம் விட்டு அடிச்சுட்டாங்க. இந்த இங்கிலீஷ் வந்து நாசம் பண்ணிட்டு போயிடுது. இவன் வேற இன்னொன்னு வேற வெங்காய படி இப்பதான் கிளம்பிட்டானுங்க எல்லாருமே. இனி எவனும் இந்திய இது என்ன வெக்க கெடுது கேட்டீங்கன்னா, நான் ஒரு கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க எந்த அறிவி அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் பொழுது அவர்கிட்ட கேட்டேன், எதை படிச்சா ஆரோக்கியம் வரும்னு கேட்டேன். அவர்கிட்ட அப்படியே திரு முடிச்சாரு. நான் கேட்டேன், தமிழ் படிங்க, சமஸ்கிருதம் படிங்க, இங்கிலீஷ் படிங்க, ஜெர்மன் படிங்க, ஒரு 100 மொழி படிங்க. நான் ஒரே கேள்வி கேட்டேன் அந்த அறிஞர்கிட்ட, எதை படித்தா அறிவும் ஆரோக்கியம் வரும்னு கேட்டேன். அதுதாங்க புரியலன்னாரு அப்படின்னு. நான் அப்ப எதை படிச்சாலும் அறிவும் ஆரோக்கியம் வராதுன்னு புரிஞ்சுக்கிறீங்களான்னு கேட்டேன். நான் சொன்னேன், தமிழ்ல இருக்கிற அறிவும் அறிவும் படிச்சுட்டீங்கன்னா அறிவும் வரும், ஆரோக்கியம் வரும். உலகத்துல ஆரோக்கியம் தருகின்ற மொழி எதுன்னு கேட்டேன். இது வரைக்கும் யாரும் பதில். நீங்க வேணா யாரும் வேணா கேளுங்களேன், நீங்க வழக்கறிஞர் தானே, நீங்க அவர் இன்ஜினியர். ஒரு கட்டுரையில படிச்சுங்க, இந்த தமிழ்ல இந்த சிறப்பு எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆமா, அதெல்லாம் உச்சரிக்கும் போது இயற்கையா உடம்புல வந்து ஆரோக்கியம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. கரெக்ட். அது மட்டும் இல்ல, இந்த உயிரெழுத்து 12ஐயும் மெய்யெழுத்து 18ஐயும் மேல எங்க போய் கொண்டு மேல மாடி மேல போயிட்டு நீங்க அந்த 30 ஒலி ஓசையும் வேகமா சத்தம் போடுங்க. சத்தம் போடுங்க, கான்னு சத்தம் போட்டே இருந்தா அது கடுமையான ஆரோக்கியம். ஒருத்தர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு, பிஹெச்டி பண்ணியிருக்காரு ஒருத்தர். அதாவது 30 சத்தத்தையும் சத்தமா பேசுறது. அப்புறம் காட்டுக்குள்ள வந்து அக்கான்னு சத்தம் போட்டே இருக்குது. 1 மணி நேரம் சத்தம் போடும் பொழுது உடம்பு அப்படியே அதிருதுங்கிறான். அதிர்கின்ற பொழுது எல்லா டாக்ஸின் ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப என்னமோ நடக்குது. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாரும் செய்ய முடியாது. ஆனால் எளிமையான முறையில் 10 ரூபாய் செலவில்லாம ஆரோக்கியம் தருகின்ற மொழி எதுன்னு கேட்டேன். அங்கதான் மாட்டிக்கிட்டேன். இப்ப நானே சவால் விடுறேன். இப்ப முதலமைச்சர் தான் கேட்கலாம், 10 பைசா செலவே இல்லாமல் ஆரோக்கியம் தருகின்ற ஒரு மொழி எதுன்னு கேட்டா யாரும் பதில் சொல்ல முடியாது. நான் சொல்லுவேன், 10 எத்தனை பைசா செலவு இல்லாம 10 பைசா செலவு இல்லாம ஆரோக்கியம் தருகின்ற மொழி எதுங்க? தமிழ் தான். இப்ப நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு, செலவே இல்லாம ஆரோக்கியம் வந்துருது. அதுக்கப்புறம் காற்றுக்கு மாறிடுறோம். சரியா? இதை நாம புரிஞ்சுக்கிட்டு செய்யறது ரொம்ப எளிமை. சரியா? அதனால நம்ம இவரு ஒரு புதுசா, நீங்க யாருங்க, உங்க பேரு யாரு? பாலாஜியா? எங்க இருந்து பேசுறீங்க பாலாஜி? பாலாஜி எங்க இருந்து பேசுறீங்க? ஏற்கனவே வந்திருக்கேன் நிறைய வாட்டி. வாங்கிட்டீங்களா? ஜாயின் பண்ணல. வாங்கிட்டேன். படிச்சிட்டேன். ரைட். இப்ப அந்த தண்டராஜுக்கு என்னன்னா, தண்டராஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தனிப்பட்ட முறையில் வாங்க. தண்டராஜ் உங்களுக்கு செய்தி அனுப்பிச்சிருப்பேனே, பாத்தீங்களா? தனராஜ் சரிங்க. இப்ப இந்த 180 ரைட், சரி வாங்க, அதை முன்னாடி பேசிக்குவோம். நீங்க விருப்பப்பட்ட நீங்க வகுப்புலையும் கலந்துக்கலாம், அல்லது கவனிச்சுட்டு பண்ணலாம். அது உங்கதான் முடிவு. அதெல்லாம் சொல்லியிருப்பேன், பாத்தீங்களா இல்லையா? பாத்துக்குங்க. சரியா? பயப்பட தேவை ஒண்ணும் இல்லை. அது நான் எப்ப தொடங்கும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு பொருளாதார வசதியும் சூழலும் உங்களுக்கு இருந்தால் அது எப்ப வேணா தொடங்கலாம். சரியா? ரைட். இலவசமாகவும் தெரிஞ்சுக்கலாம், காணொலி பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம், புத்தகத்தை வாங்கி மடிச்சு பார்த்துட்டு நீங்களே தைரியம் இருந்தா நீங்களே செய்யலாம். இதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படித்தானே வளர்க்குறீங்க வித்யாபிரகாஷ்? எஸ் சார். ஆமாங்க, உண்மை. இல்ல நான் கட்டாயம் கிடையாது. ஏன்னா ஆர்வம் இருந்தா போதும்.
ஆர்வமும் புரிதலும், ஆர்வம் இருக்கணும், புரிதலும் இருக்கணும். இந்த புத்தகம் கையில் இருக்கணும், இல்லைன்னா செய்ய முடியாது. ரைட். இப்ப நீங்க இப்ப 180 பக்கம் எடுத்து படிக்கலாம். 180 பக்கம் எடுங்க. இது ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். ஏன்னா இஸ்ரோ விண்வெளித்துறை இன்னும் விழித்துக் கொள்ளவில்லைங்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் சொல்ல போறேன். இஸ்ரோ விண்வெளித்துறைக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன் 2-3 தடவை. இந்த புத்தகத்தை இங்க ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் அவங்க உங்க கவனத்துல வாங்கல. அதனால முடிஞ்சா இந்த நாராயணனுக்கு யாருக்காவது புத்தகம் அனுப்புங்க. இப்பதான் இஸ்ரோனுடைய நாராயணன் தான் தலைவர் வந்திருக்காரு. அவருக்கு ரெஜிஸ்டர்ல ஒரு காப்பி அனுப்புங்க. எங்க பெங்களூருக்கு அனுப்புங்க. இஸ்ரோ சேர்மன் நாராயணன், இஸ்ரோ சேர்மன் பெங்களூர் அப்படின்னு போட்டீங்க நேரா போய் அவர் வாங்கி படிக்கட்டும். புரியுதா? ஒரு 200-300 செலவு பண்ணி அனுப்புங்க. அவர் போய் சேரு. நான் நிறைய பேர்த்து கொடுத்து சடிச்சு போச்சு. கொடுத்து சடித்து போச்சு. ஏன்னா அடிப்படையா விண்வெளிக்கு போறக்கான அடிப்படை. இன்னைக்கு கூட எலன் மாஸ்க் பேசியிருக்காரு. 2050க்குள்ள 1 லட்சம் பேர்த்து மேல கூட்டிட்டு போகணும்னு பேசியிருக்காரு. இன்னைக்கு வீடியோ வந்திருக்கு. நான் ஆச்சரியப்பட்டேன். எப்படா கூட்டிட்டு போவ? ஆகாரத்துக்கு எங்கடா பண்ணுவ? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எப்படி ஆகாரத்தை நிறுத்திட்டு உடம்பு எவல்யூஷன் சேஞ்சஸ் பண்ணாம போகக்கூடாது. என்னது எவல்யூஷன் சேஞ்சஸ் என்னன்னு இந்த கிளாசிக்கல் பிசிக்ஸ் கிடையாதுங்க. வணக்கம். எவல்யூஷன் சேஞ்சஸ் இப்ப நான் காலையில பேசும்போது எவல்யூஷன் சேஞ்சஸ் பண்ணா அது இன்புட்டை விட அவுட்புட் அதிகமா வரும்னு சொல்றேன். அதே மாதிரி நம்ம உடம்பு இன்புட்டை விட அவுட்புட் அதிகமா, இன்புட்டே இல்லாம அவுட்புட் வரப்போகுது. ஏன்னா இது குவாண்டம் மெக்கானிக்ஸ் உடம்பு இயங்குது. அந்த அளவுக்கு எலன் மாஸ்க் புரிஞ்சுட்டா நல்லது. யார் பேசுறாங்க என்னன்னு ஒன்றும் புரியல. ஒரு அமெரிக்கா பெண்மணி சந்திச்சு பேசின ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. கணவர் ஸ்பெயின், மனைவி அமெரிக்கா. 2 பேரும் பேசும்பொழுது இது என்ன நீங்க சொல்ற கான்செப்ட் பாத்தீங்கன்னா, அவரே இயல்பா அவரு ஒரு என்ஜினியர் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காரு. இந்த அம்மா மைக்ரோபயாலஜில பண்ணிட்டு இருக்குது. இந்த புத்தகம் வாங்கிட்டாங்க. ஐயா இது அற்புதமா இருக்குது. நான் அப்புறம் தமிழ் தெரியுமா? எனக்கு தமிழ் நல்லா பேச தெரியும். நல்ல வேலை தமிழ் எனக்கு பேச தெரியுங்க, படிக்க தெரியுன்ட்டாங்க. எப்படி நானா கத்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். நான் அவங்க தமிழ்நாட்டில் பிறக்கல, அமெரிக்காவில் பிறந்து அமெரிக்காவில் வளர்ந்தாங்க. தமிழ் படிக்கிற ஒரு ஸ்பெயின் நாட்டுக்காரரை திருமணம் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சம்பந்தமே எங்கேயோ போகுது. ஒரு தமிழ் படிக்கிறாங்க, ஜெர்மனியில சந்திச்சிருக்கிறாங்க. ஜெர்மனியில தமிழ் படிக்க வருகின்ற போது காதலை திருமணம் ஆயிடுச்சு. அட தமிழ் எப்படி ஜெயித்தது பாருங்க. தமிழ் என்னென்னமோ பண்ணுது. என்ன பண்ணுது? கற்பனைக்கு எட்டாததெல்லாம் பண்ணுது. அப்ப அவர் பேசும்போது அவரு சொன்னாரு, எனக்கு இது இந்த கான்செப்ட் எலன் மாஸ்க்கு பொருந்துமான்னு கேட்டாரு. எப்படி சிந்திக்கிறீங்க நீங்க சொல்றது பார்த்தா? அவர் கேட்டார். அவரே விளையாட்டை கேட்டாரு. நான் அதை பத்தி எலன் மாஸ்க் பத்தி பேசவே இல்லை. அவரே என்ன சொன்னார் தெரியுமா? இந்த கான்செப்ட் எலன் மாஸ்க்கு போனா எப்படி இருக்கு? முடிஞ்சா அமெரிக்காவை கணத்துக்கு, நான் அமெரிக்கால தான் போறேன். முதல்ல இந்த புத்தகம் நல்லா படிங்கன்ட்டு நான் முதல்ல அமெரிக்காவுக்கு நான் பேசுறேன்னாரு. பேசுங்கன்ட்டு நான் முடிஞ்சா எலன் மாஸ்கை சந்திக்கிறேன். அதுக்குதான் என்ன பண்ணோம்னா ஒரு 1000 மாஸ்டர் ரெடி ஆயிட்டோம்னா எலன் மாஸ்க் நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வச்சிடலாம். ரைட். இப்ப இந்த 150 பக்கம் படிங்க. ஐயா என்னுடைய நண்பர் இளமுருகன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு பாருங்க ஐயா. வணக்கம். வாங்க. குவைத் இருந்தா ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க. நல்லது. இந்த குவைத் நேரம் ஆமா, இது குவைத் நேரம். மணி இப்ப அங்க என்ன மணி இப்ப 6 மணி 5:30 ஆகுது மணி. 5:45. ரைட். சரி. இது சரி. இது மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். அற்புதமான இது ரொம்ப நாளா 20,000 ஆண்ட கண்டுபிடிக்கப்படாத மர்மத்தை கண்டுபிடிச்சாச்சு. 20,000 ஆண்டுகளாக சாப்பிடாம இருந்தா செத்து போயிடுவாங்கிற அந்த கான்செப்ட் உடைச்சாச்சு. என்னது? சாப்பிடாம இருந்தா செத்து போயிடுவாங்கிற கான்செப்ட் உடைச்சாச்சு. ஏன்னா நம்ம நாட்டுல தமிழ்நாடுன்னு நான் சொல்ல ஒரு நிமிஷம் கவனிங்க. எல்லாம் கொஞ்சம் அந்த மியூட் பண்ணிக்கணும். என்ன சொல்ல கவனிச்சா உங்களுக்கு தெரியும். சாப்பிடாம இருந்தா செத்து போயிடுவாங்கிற கான்செப்ட் 20,000 ஆண்டா நிலவிட்டு இருக்கு. எத்தனை ஆண்டு? 20,000 ஆண்டு. அந்த 20,000 ஆண்டுகளுக்கு நம்ம ஓடியாச்சு. நம்ம டிஎன்எல் அப்படித்தான் இருக்கு. சரி. ஆனால் 20,000 ஆண்டுகளுக்கு அப்புறம் குவாண்டம் பிசிக்ஸ் டெவலப் ஆகுது. அதாவது சப்டல் எனர்ஜியில உடம்பு இயங்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அந்த கண்டுபிடிச்சு நாம் சாப்பிட்டதெல்லாம் வெளியே எடுத்தோம்னா மனிதனுக்கு மரணமில்லில் டிஎன்ஏ மாறிக்குது. என்ன ஆயிருக்குது? சொல்றது புரியுதா? யாராவது புரிஞ்சவங்க சொல்லுங்க. நீங்க புரிஞ்சவங்க சொல்லுங்க. 20,000 ஆண்டா இந்த பழக்கம் இருக்கு. ராவணன் காலத்துல இருந்து கும்பகர்ண காலத்துல நல்லா திங்கிற ஆளுக்குதான். தின்னு கூட சொல்லி கும்பகர்ண மாதிரி திங்கிறான். பாத்தீங்களா? கம்பராமத்தில் பாத்தீங்கன்னா கும்பகர்ண மாதிரி திங்கிறான்டா. அப்படி குடங்குடமா கண்டுபிடிக்கிறது, குடங்குடமா இது திங்கிறதுங்கிறது அந்த காலத்துல இருந்து பழக்கம் தான். ஆனா திங்காம இருந்தா செத்து போயிடுவாங்க. என்ன தெரியுமா பயப்படுறான்னா, திங்காம இருந்தா அசிடிட்டி அதிகமாயிருங்கிறான். என்னது? திங்காம இருந்தால்
அசிடிட்டி ஆயிருங்கிறான். அது உண்மைதான். உண்மைதான், திங்காம அசிடிட்டி ஆயிருன்னா இது தின்னுதல் நிறுத்தினோடனே அந்த கழிவுகள் வெளியே போகாம என்னவா மாறுது? விஷமா மாறிடுது. அசிடிட்டியா மாறுது, அமிலமா மாறுது, அது விஷமா மாறுது. எப்படி வேணாலும் சொல்லலாம், இப்படி கூட சொல்லலாம். அசிடிட்டியா மாறிடுங்கிறான். சரி, அந்த அசிடிட்டியை நியூட்ரல் பண்றதுக்கு தான் திருவள்ளுவர் கண்டுபிடிச்சார். என்னது? திருவள்ளுவர் கண்டுபிடிச்சாரு. ஆமா, திருவள்ளுவர் கண்டுபிடிக்கல, சிபாரிசு பண்றாரு. திருவள்ளுவர் சிபாரிசு பண்ணிட்டே போவார். திருவள்ளுவர் எதையுமே நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல மாட்டாரு. நான் வந்து ஏற்கனவே பார்த்திருக்கேன், பல ஆண்டா இருந்துட்டு இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 நூலோர் வழிமுதலா அவங்க சொன்னதுல இருந்து சொல்லுவார். அப்படின்னா அந்த பசி என்கிற அந்த கொடிய விஷம், இந்த விஷம் பசிங்கிற கொடிய விஷம் அது சுரந்தாலே மரணம் நிச்சயம்னு கண்டுபிடிச்சு எழுதினாரு. இந்த தமிழர்கள் மறந்து விட்டார்கள். யார் மறந்துட்டாங்க? தமிழர்கள் மறந்து விட்டார்கள். ஏன் தமிழர்கள் மறந்துட்டாங்கன்னா, பொழிப்புரை தப்பா எழுதிட்டாங்க. அந்த பொழிப்புரை தப்பா எழுதுனதுக்கு சில இடத்துல பொழிப்புரை வேண்டும் என்றே அல்லது ஆழ்ந்த மரத்தின் காரணத்தினால சில பொழிப்புரைகள் அப்படி தவறு பண்ணுவாங்க. ஆனால் பொழிப்புரை அப்பதான் தெரியுது பொழிப்புரை நம்பக்கூடாது. இந்த பொழிப்புரை நம்பக்கூடாதுன்னு கண்டுபிடிச்சு ஒரு கட்டட பொறியாளர் வெங்கடேசன் தான் கண்டுபிடிச்சார். 55வது வயசுல அவர் புரிஞ்சுது. 15 வயசுல திருக்குறள் படிச்சாரு, ஆனால் புரிந்தது 55 வயசுல புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, உடம்பு கெட்டு போகுது. உடம்பு கெட்டு போய் 97 கிலோ 98 கிலோ எடை ஆச்சு. இந்த 98 கிலோ எடையை வந்து எப்படி கரைச்சின்னு சொல்லி கண்டுபிடிச்சு எழுதுறாரு. அந்த கீ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பாஸ்வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கணும்னா பாஸ்வேர்டு அல்லது கீவேர்டு வேணும். என்னது? பாஸ்வேர்டு அல்லது கீவேர்டு. பார்த்தா பெருசா இருக்கும், பூட்டு பெருசா தான் இருக்கும். சாவியில திறக்க முடியாது இல்லையா? பூட்டு பெருசா தான் இருக்கும், சாவி இது. அந்த பாஸ்வேர்டு எங்க பொருந்துன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணார் இவரு. 8 ஆண்டுகளாக திருவள்ளுவர் என்ன சொல்லி இருப்பார் என்பது திருவள்ளுவர் யாரும் பார்த்ததில்லை. அதே மாதிரி அர்னால்ட் எஹர்ட் வந்து 1820 வாழ்ந்தவர். 1920 வாழ்ந்தவர். 1920 வாழ்ந்தவருக்கும் நாம வெங்கடேசன் வந்து 1936 பிறந்து கிட்டத்தட்ட 60 70 80 தான் வர. 1980 90 தான் வர்றாருன்னா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் இடைவெளி. 70 80 யாருன்னு நமக்கு தெரியாது. அந்த இருக்கிற தத்துவம் தான் நமக்கு தேவை. என்னது? தத்துவம் தான் தேவையா? அந்த தத்துவத்தின்படி அவன் நடந்திருந்தால்தான் இது எழுத முடியும். யார் எழுத முடியும்? திருவள்ளுவர் அந்த தத்துவத்தை புரிந்து உண்டு. திருவள்ளுவர் பரிணாம அறிவியல் நம்பிக்கைவாதி. அப்ப நம்ம பரிணாம அறிவியல் ஏற்றுக்கிறோம். அதே மாதிரி அர்னால்ட் எஹர்ட் வந்து பரிணாம அறிவியல்வாதி. அவர் உண்மையை எழுதிட்டு போயிட்டார். நல்ல வேலை, அந்த ஜெர்மன் டாக்டர் சொல்லுவதும் திருவள்ளுவர் சொல்வதும் ஒத்து போகுதுன்னு கண்டுபிடிச்சார். இது வந்து இந்தியாவில யாருக்கும் தெரியாது, இந்தியாவில தமிழ் பள்ளிகளுக்கு தெரியாது, இந்தியாவில இருக்கிற ஒரு பயலுக்கு இது தெரியவே தெரியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், 30 வருஷமா சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த தமிழ் துறையும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கவும் இல்லை, ஆராய்ச்சி செய்யவும் இல்லை. ஏதோ ஒரு சினிமா கூத்தாடிகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணி எழுதுவாங்களே தவிர ஒரு நல்ல நூல்களை ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு தெளிவு எண்ணம் இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது. இது எப்படி இதை உண்மையான கூட ஆராய்ச்சி பண்ணல. என்னது உண்மையான கூட ஆராய்ச்சி பண்ணல ஐயா. நானும் சொல்லிட்டே இருக்கிறேன். எல்லா தமிழ் துறைக்கும் கடிதம் எழுதுறேன், முதல்வருக்கு கொடுத்துருக்கிறேன், பழைய முதல்வருக்கு கொடுத்துருக்கிறேன், புதிய முதல்வருக்கு கடிதம் கொடுத்துருக்கிறேன். இஸ்ரோ விஞ்ஞானிக்கு நேர்ல சந்திச்சு இந்த புத்தகம் கொடுத்தாச்சு. உங்களால் நம்ப முடியுதா? இஸ்ரோ விஞ்ஞானியை நேர்ல சந்திச்சு இந்த புத்தகம் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? இந்த புத்தகத்தை கொடுத்துருக்கீங்க ஐயா. 3 முறை கொடுத்தேன். எத்தனை முறை கொடுத்துருக்கிறேன்? 3 முறை. வெக்கக்கேடு. இதை படிச்சு பார்த்து என்னன்னு கூட சொல்லல. என்னது? அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க ஐயா, படிக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு புத்தகம் வாங்குறேன், திருப்பியாவது கொடுக்கணும் இல்ல? ஏற்கனவே ஒரு முறை கொடுத்தாச்சு, இந்த புத்தகம் நான் பார்த்துட்டு எனக்கு வேண்டாம்னு சொல்லணும். 2வது முறை கொடுக்குறேன், இந்த புத்தகம் பார்த்தாச்சு வேண்டாம்னு சொல்லணும். 3வது முறை கொடுக்குறேன். அப்ப என்னன்னா வாங்கி கிடப்பனை கொடுத்தாங்க. எப்படியே அது கண்டுபிடிச்சி டிஆர்டிஓ விஞ்ஞானி என்னை வந்து சந்திச்சாங்க. என்னங்க இப்படி ஒண்ணு இருக்கு? நாம அந்த ஆளுக்கு தான் சொல்லி கொடுத்தேன். ஒரு டிஆர்டிஓ இருக்கிற ஒரு மானரோசம் நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் கிடையாது. அவர் வந்து வந்து அந்த எப்படிங்க சாத்தியம் கேட்டார். இது எவல்யூஷன்ல சாத்தியம் சொல்லி அவரு கையில ஒரு புத்தகம் கொடுத்தேன். அவர் சமீபத்தில் ஒரு 6 மாசம் தொலைபேசி பண்ணி பேசினாரு. நான் வந்து இந்த மாதிரி இந்திய வந்து சந்திராயன் திட்டத்தின் மூலமாக விண்வெளியிலே நிலாவில் குடியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தத்துவத்தை நீங்கள் சொல்லித்தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. இது நடந்து ஒரு 8 மாசம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வந்துச்சு, அப்புறம் வரவே இல்லை. ஏன் இப்ப 150 பக்கம் படிக்கிறேன்னா, இதை ஏற்கனவே நாசா ஸ்டடி பண்ணி முடிச்சுட்டான். அதாவது மனிதன் குணமில்லாம வாழ முடியும்னு கண்டுபிடிச்சிட்டு இது எப்படி ஸ்பேஸ் டிராவலுக்கு பயன்படுத்தலாங்கிறதுக்கான திட்டமிட்டு இருக்கா. அதை தான் இப்ப படிக்க போறேன். 150 பக்கம் எடுத்து படிங்க. 180 படிங்க.
விண்வெளி சக்தியும் காற்றில் வாழுதலும். அதேதான் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்ற ம். என் புத்தகத்தின் படி ஒரு முறையாவது உள் சுத்தம் செய்து முடித்து நீர் உணவில் சில காலமாவது வாழ்ந்தவர்கள் மட்டுமே மேற்படி முயற்சி செய்ய வகையில் வேண்டும். வாழ முயற்சி செய்யலாம். அருமை அருமை அருமை. சுத்தமான உடலுக்கு பசி தெரியாது. இந்த முறையில் உணவு பாதை அலிமெண்ட்ரி கெனால் மனித உடலின் வாய் முதல் பெருங்குடல் வரை இறுதி வரை உள்ள உணவு குழாயில் மிகவும் சுத்தமாக வைக்கப்படுவதால் அது விண்வெளி சக்தியை கிரகித்து மனித உடலுக்கு சக்தியை அளிக்கிறது. பரிணாம சித்தாந்தத்தின்படி மனித உடலுக்கு மட்டுமே இத்தகுதி அளிக்கப்படுகிறது. திருப்பி சொல்லுங்க அதே வரிய. ஓகே, பரிணாம சித்தாந்தத்தின்படி மனித உடலுக்கு மட்டுமே இத்தகுதி அளிக்கப்பட்டுள்ளது. மனித குலத்துக்கு மட்டும்தான் புரியுதம்னா கிட்டத்தட்ட 15 வயசு தாண்டி இருக்கும்னு அர்த்தம். அப்பதான் இந்த அறிவும் மனமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்பதான் அந்த பெரிய மனுஷன் சொல்றாங்க, பெரிய மனுஷன் ஆயிட்டான், பெரிய பையன் ஆயிட்டான், மாப்பிள்ளை ஆயிட்டான்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப அந்த எவல்யூஷன், அந்த சேஞ்சஸ் ஆகுது, அந்த பரிணாம மாற்றம் அடைகின்ற பொழுது அவன் யோகியாக மாறுகிறான். அதான் விஷயமே. என்னவா மாறுறான்? யோகியாக மாறுகிறான். இந்த யோகியாக மாறுவதை தடை செய்வது வெள்ளைக்காரனுடைய சம்பள கல்வி முறை. இதான் தடை செய்யுது. யாருடைய கல்வி முறை தடை செய்யுது? யார் வெள்ளைக்காரன் பாடத்தை படிச்சுட்டு சம்பளம் வாங்குறீங்களோ அந்த கல்வி தான் என்னை தடை செய்யுது. தமிழ்நாட்டு குட்டிச்சவரா போறது காரணமே வெள்ளைக்காரனோட சம்பள கல்வி படிச்சுக்கிட்டு சுய ஆராய்ச்சி பண்ணாம இருக்குது. இதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நாங்க இறங்கிட்டோம். இங்க தமிழ்நாட்டு நம்ம பிரயோஜனம் பண்ணிட்டு உலக நாட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டு இப்போ நெட்டில் பேசணுங்காட்டி நீங்களா வர ஆரம்பிச்சு நீங்கெல்லாம் படிச்சு திருந்துனீங்கன்னா ஒன்னே அவனை பெருசா நீங்க சாதிக்க தேவையில்லை. இது உண்மையா பொய்யான்னு 10 நாள் மட்டும் செஞ்சு பாருங்க. என்னது உண்மையா பொய்யான்னு 10 நாள் செஞ்சு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. அவ்வளவுதான். ஒரு கார் வாங்க போறீங்க, உடனே கார் வாங்க போறது இல்லை. உடனே என்ன பண்றீங்க? இந்த கார் இப்படி இருக்குதா, அப்படி இருக்குதா, எத்தனை கிலோமீட்டர் ஓடு அப்படிங்கிற சொல்லியோ டெஸ்ட் டிரைவ் பாரியான்டுவான். எதுக்கே பிரச்சனை? ஓட்டி பாரும்பா. ஓட்டி பார்த்து திருப்தியா இருந்தா வந்துடுறீங்களா, கார் ஓட்டி போட்டு வந்துடுறீங்க. அதேதான் இது. உண்மையா பொய்யான நான் சொல்ற மாதிரி 10 நாள் செஞ்சு பாருங்க. அப்புறம் சாமி சத்தியமா உண்மைன்றீங்க. என்னது அது தெரிஞ்ச அனுபவத்துல பாத்துருவோம் இல்லையா, கண் கூட பாத்துருவோம் இல்லையா. என்ன சத்தியமா? அவ சாமியே இல்லாதவங்க கூட சாமி சத்தியம்ன்றான். அது சாமி சத்தியம் உண்மைதான்பா. என்னது என்ன சத்தியம் உண்மை? சாமி சத்தியம் உண்மை. சாமி சத்தியமா? இங்க சென்னையில திருப்பூரூர்ல ஒருத்தர் இருந்தார் ஐயா. வாங்க இன்ஜினியர். வணக்கம் வணக்கம் வணக்கம். செந்தில் நாதன் வணக்கம். வாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் வருக. இப்பதான் மெக்கானிக்கலை பத்தி பேசுனேன். கொஞ்சம் காலையில வந்திருந்தா கொஞ்சம் விளக்கம் சொல்லி இருக்கலாம். ஐயோ என்னங்க எல்லாமே பேசுறீங்க. ஐயோ மெக்கானிக் நாங்க 2 பேரும் மிஷினே செஞ்சோங்க. வந்துட்டாரு பாருங்க. நாங்க 2 பேரும் மிஷினே செஞ்சோம். வித்தியாசமான மிஷின் செஞ்சு வெற்றி அடைஞ்சோம். அதான் இருந்துட்டு நேரம் இல்லை. ஏன்னா இதுல எல்லாமே இருக்கு. இது குவாண்டம் பிசிக்ஸ், குவாண்டம் இன்ஜினியரிங், குவாண்டம் பயாலஜி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் தெரியாம வெறும் கைகால் யோக பயிற்சின்னு என்னமோ நினைச்சுக்காதீங்க. யோக பயிற்சினா சுத்தம் செய்யாமல் யாரும் யோக பயிற்சி செய்யக்கூடாது. யோகம்ங்கிற இந்தியாவில யோகத்துல பாத்தீங்க எங்க தப்பு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நியமம்னு ஒரு கலை இருக்குது. அது இந்தியாவில யாருக்கும் தெரியாது. அஷ்டாங்க யோகத்துல இயமம் 2வது படி. நியமத்தோட நிறுத்துங்க. நியமக்கலை சொல்லி தரப்படும்னு இந்தியாவில யாராவது ஒருத்தர் இருந்தா நீங்க சொல்ல பார்க்கலாம். நியமக்கலை இந்தியாவில், வெளிநாட்டு விட்டுருங்க, இந்தியாவில் நியமக்கலை சொல்லி தருகிறாங்கன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சேலஞ்சு, எல்லாத்தையும் சேலஞ்சு பண்றேன். இந்தியாவில் ஐயா சாரி மன்னிக்கணும் குறுக்கு பேசுறதுக்கு. சென்னையில திருப்பூரூர்ல ஒருத்தர் இருந்தாரு. அவர் 30 வருஷமா நீங்க சொல்ற மாதிரி வெறும் தண்ணி அதெல்லாம் கரெக்டுங்க. அதெல்லாம் கரெக்ட். நான் கேட்கற கேள்விக்கு பதில் வாங்க. அதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் ஒரு சாட்சி தான். நான் ஒத்துக்கிறேன். அது தாள் படிந்து ஒத்துக்கொள்கிறேன். உண்மைதான். அதெல்லாம் எனக்கு அவருக்கு புரியும். அவர் என்ன சொல்ற எனக்கு புரியும். அதான் உண்மைதான். அதெல்லாம் கரெக்ட் தான். நான் கேட்பது தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நியமக்கலை யோக முறை சொல்லி தரப்படும் எங்கேயாவது இருக்கா? தியானம்னு சொல்லிட்டு ஏமாத்திரம் நிறைய இருக்கான். என்னது இந்தியாவில தியானம் சொல்ற பூரா ஏமாத்திட்டு இருக்கானுங்க. புரியுது? அதை விட்டுருங்க. நான் கேட்பது தியானம்ங்கிறது 7வது படி. 2வது படி தெரியாதவன் 7வது படி பத்தி எப்படி பேச முடியும்? இன்ஜினியர் உட்கார்ந்து இருக்காரு. நான் கேட்கறேன், 2வது எல்லாரும் இன்ஜினியர் டாக்டர் எல்லாம் இருப்பீங்க. நான் கேட்கறேன், 2ஆம் கிளாஸ் படிக்காம 7ஆம் கிளாஸ் போக முடியுமான்னு கேட்கறேன். அடிப்படையே நமக்கு தெரியல, எப்படிங்க அடுத்தடுத்து புரியும் நமக்கு? அவரு யோக ஞானத்துல இருந்தவர் தான். அவரு யோகத்தை பத்தி தெரியும். அவரும் சிங்கப்பூர்காரரு. அவரும் படிச்சவர் தான். புரியுதா? அவரும் யோகத்தை தேடி போயிட்டு இருக்காரு. எல்லாரும் யோகமா இருந்து போயிட்டு எங்க தப்பு நடக்குதான் புரிஞ்சிருக்காரு. ஓ தப்பு நடந்திருக்கிறா அப்படின்னு திரும்பி உடையான்ட்டாங்கல்ல. அப்படின்னா நியமம்னு ஒண்ணு இருக்கு. அந்த நியமத்தை செய்யாமல் எங்க போக கூடாது? ஆதனம் செய்யக்கூடாது.
ஆசனத்தை முடிச்சுட்டு ஆசனம் பிராணாயாமத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் பிரத்யாகாரம், அப்புறம் 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 பிரத்யாகாரம், தாரணை, தியானம். தியானங்கிறது 7வது நிலை. அப்புறம் உயிரை விடுதல்னு பேரு, அது சன்னியாசம்னு பேரு. அதுக்கெல்லாம் சாதாரண சன்னியாசங்கிறது சன்னியாசங்கிறது காட்டுக்கு போறது, வீட்டுக்கு போறது, உலகத்தை சுத்துறது கிடையாது. இருந்த இடத்தில் உயிரை விடுதல்னு பேரு. என்னது? இருந்த இடத்துல பக்குவமா உயிரை எப்படி அடுத்த நிலைக்கு நம்ம சமாதி சட்டை, அது பேரு சட்டையை கட்டி வச்சுட்டு போறோம்னு பேரு. இப்ப நோவலை செத்து போறவன் பிரதமர் ஆகட்டும், சாதாரண குடிமகனாகட்டும், எல்லாம் செத்து சுடுகாடாகிறாங்களே, அது அல்ல. சட்டையை கட்டி வச்சுட்டு போற மாதிரி போகணும். இதுதான் திருவள்ளுவர் வந்து அழகா எழுதுவாரு. புறப்புட்டு புக்கு திரிகின்ற அந்த இது புல் பரந்தற்றே அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருப்பாரு. அதாவது புல் பரந்தற்றே உடம்போடு என்னுடைய நட்புன்னு ஒரு இடத்துல கணவன் மணியும் சொல்லுவாரு, இந்த இடத்துலயும் சொல்லுவாரு. இந்த மாதிரி எந்த வகையான கஷ்டம் இல்லாம ஒரு முட்டையை வந்து உடைச்சிக்கிட்டு ஒரு குஞ்சு வெடி வர மாதிரி எந்த வகையான சட்டையை கழட்டி வைக்கிற மாதிரி உயிர் பிரிஞ்சு போனாதான் மறுசுழற்சி இல்லை அப்படிங்கிற. எல்லாத்துக்கும் சுழற்சி இருக்குது, ஆனால் இந்த யோக ஞானத்தில் மறுசுழற்சி இல்லாம போக சொல்லுது. அப்ப மறுசுழற்சி இல்லாம இந்த பசிதாகத்தை முறையாக யார் நிறுத்துகிறார்களோ அவர்கள் அந்த பசிதாக நிறுத்துறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதெல்லாம் வெளியெடுக்கணும். அந்த சாப்பிட்டதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கே கொஞ்சம் ஒரு சில காலம் ஆகும் இல்லையா? அதோட பயிற்சி வந்து 6 மாசம் 1 வருஷம். அதனாலதான் எல்லா சாமியாரும் இது தெரியாம போனங்காட்டி சாப்பாட்டு சாமியார மாறிட்டானுங்க எல்லாருமே. எல்லாம் சாப்பாட்டு சாமியாரை தவிர ஒருத்தங்க கூட யோக சாமியாரு கிடையாது. எல்லாத்துக்கும் மூக்கு ஒழுகும், மூக்குல ஒழுகும், வாயில ஒழுகும், எல்லாரும் நோயாளிக்கு தான். என்னது? இந்தியாவில் இருக்கிற அத்தனை சாமியார் யாரு? யோக சாமியார். சாமியார் விட்டுருங்க, யோக சாமியாருன்னு சொல்ற அத்தனை பேரு மென்டல் அவுட். எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவானுங்க. எத்தனை ஆஸ்பத்திரி போயிட்டுலாம் வந்துட்டானுங்க நிறைய பேரு. ஏன்னா உன்னை நீ காப்பாற்ற முடியாது, நீயே எப்படி ஆஸ்பத்திரி உன்னையவே உனக்கு காப்பாற்ற தெரியாது, அப்புறம் எப்படி? நல்ல வேற அந்த டாக்டர் இல்லைன்னா இன்னைக்கு சங்கு ஊதி இருப்பாங்க, எல்லாத்துக்குமே டிக்கெட் போட்டிருப்பாங்க. ஏன் அதுதான் விஷயம். ஆக ஞானத்தை படிக்கணும். எங்க இருந்தாலும் யார் சொன்னாலும் கேட்கணும். எப்பொருள் யார் வைக்கப்படும் மெய்ப்பொருள் காண்பது அறியுது. ஆமா, அதனாலதான் இந்த புத்தகத்தை பாருனா எல்லா யோக சாமியாரும் சுருட்டி கட்டி ஓடிடுறேன்னா இதை சொல்லி கொடுத்தோம்னா இந்த டேரா காலி ஆயிரும். எந்த டேரா காலி ஆயிரும்? அவங்களோட பிசினஸ் போயிடும், அவ்வளவுதான். டோட்டல் பிசினஸ். அந்த கார்பரேட் யோகா சென்டர்ல அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. ஏன்னா இது அவ்வளவுதான். ஏன்னா 10 ரூபாய் செலவு இல்லாம 10 ரூபாய் செலவு நோயை குணமாக்குற ஒரே தகுதி தமிழுக்கு மட்டும்தான் இருக்கு. 10 ரூபாய் செலவே இல்லாம மரணத்தையே வெல்ல முடியும். என்னது? வள்ளலாறு இங்க நாங்க இழுக்கவே இல்லை. இந்த சயின்ஸ் சாவு இல்லாம தானாவே கொண்டு போகுது. இந்த சயின்ஸ் எங்க கொண்டு போகுதுன்னு கேட்டீங்கன்னா, பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி முறையாக நீர் பயிற்சி செய்து, முறையாக மருந்தடிக்காத கீரை காய் பயிற்சி செய்து பசி தாக்கத்தை கட்டுப்படுத்த மரணம் நிகழாதுங்கிறது பரிணாமத்தில் இருக்கு. பரிணாமத்தில் இருக்குதுன்னா மரபணுல இருக்கு. மரபணுல இருக்குதுன்னா மரபணுவை யாரு சரி செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் மரணம் வந்து சமாதியாக மாறும். என்னவா மாறும்? மரணம் சமாதியாக மாறும். நோவுல சாகிறது மரணம், சமாதியில சாகிறது தான் இயற்கையோடு கலந்தல், இரண்டரம் கலந்தல், விண்வெளியில் கலந்தல்னு பேரு. அப்ப விண்வெளியில கலந்துருவான், இங்க பேய் மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பான். உடனே ஜென்மம் எடுக்க மாட்டான். அது 10,000 ஆகலாம். நுண்டு நூலாகி நூலு சாகி வெந்து நூலை வெந்து கடைசியில எங்கேயோ எடுப்பான். அவன் நல்லவனா இருந்தா அது மாதிரி, கெட்டவனா இருந்தா அவ்வளவுதான். நீ எத்தனை ஜென்மம் விட்டு தேர முடியாது. இப்பவே எல்லாரும் யோகம் பயில வேணும்ங்கிறான். யோகம் பயின்றவங்க சாவு என்பது வேறு, யோகம் பயிலான சாவு என்பது வேறு. எல்லாரும் துடி எடுத்துத்தான் சாவார்கள். யோகம் பயின்றவங்க சட்டையை கழட்டிட்டு போயிடுவாங்க. நிறைய சான்று நம்மகிட்ட இருக்குது. இப்ப அவர் பேரு யோகானந்தர் ஒருத்தர் இருப்பாரு, கிரியா யோகானந்தர் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1957 நினைக்கிறேன். அந்த நேரத்துல எல்லாரும் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற நிலையில எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. எல்லாரும் அமெரிக்காவில எல்லாரும் அதிகாரி யாரும் இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அவர் பார்த்துட்டே இதை உடலை விட்டு வெளியே போறேன்னாரு, போயிட்டாரு. பணம் என்னாச்சு, காசு என்னாச்சு, செல்வம் என்னாச்சு, எதுவுமே நினைக்கல, விட்டு போயாச்சு. இந்த மாதிரி புத்தர்கள் பண்றாங்க. பட் ஆனா அவர் உடம்ப சுத்தம் பண்ணி அந்த நிலைக்கெல்லாம் போனாரா? அங்கதான் பிரச்சனை இருக்குது. ஏன்னா நீ எந்த நோயை குணமாக்குறதா வரலாறு. நாங்க எல்லா நோயும் குணமாக்குவோம். அங்கதான் சித்தர்கள் வேற, அந்த எத்தர் வேற, அது வேற, இது வேற. ஆனா அந்த வழி வேறையே தவிர அது உனக்கு மட்டும்தான் வாய்க்கும். ஆனா நாங்க அப்படி எல்லாத்துக்கும் வாய்க்கும். தமிழர்கள் கலை என்பது அனைவருக்கும் சொந்தமானது, உலகத்துக்கு சொந்தமானது. எங்க கலைய வேற. இது எல்லாத்துக்கும் போய் சேரணும், எல்லாத்துக்கும் எளிமையா கிடைக்கணும், செலவில்லாம கிடைக்கணும். எப்படி? அதுதான் தமிழ், அதுதான் யாதும் கேளு. அதனால தமிழ் படிக்காதனால காரணத்தினாலதான் நாம இப்பதான் நம்ம தமிழை புரிஞ்சிருக்கிறோம். நல்ல வேலை எனக்கு தாய்மொழி தமிழா இருக்கிறனாலையும் என்னுடைய மூத்த மொழி தமிழா இருக்கிறனாலையும் தமிழ் கொஞ்சம் பேச படிக்க தெரிஞ்சுக்காட்டி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதையே புரிஞ்சுக்கிட்டு இப்ப உலகத்துக்கு மலிவா கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். நல்ல வேலை கூகுள்காரருக்கு 7 கும்பிடு போடணும்ப்பா, இதை கண்டுபிடிச்சு கொடுத்தியே எல்லாரும் வந்துட்டாங்க.
யாதும் ஊரே யாரும் எங்கேயோ இருந்து பேசுறது காட்டுன்னு ஒரு போன் அமுத்துன பொத்தால் அமுத்தியாச்சு. இவர் டெல்லி வந்தாச்சு. அவர் வந்து பஹ்ரைனு, இவர் கோபிச்செட்டி, என்னூர் வீட்டு பக்கத்தால கோபிச்செட்டிபாளையம், கோபிச்செட்டிபாளையத்துல இருந்தாரு. இன்னொரு யாரும் எங்க இருந்து வேலூர், அப்புறம் டென்மார்க் எங்க இருந்து பேசுறாங்க. இப்படிலாம் இருப்பாங்க. இதெல்லாம் இதான் விஷயமே. சரி படிங்க. இப்ப நாசா விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்கிறது படிங்க. ஓகே. இதன் பலன் எந்த நோய் நொடியும் இல்லாமல் முதுமையை வென்று வாழ முடியும். உங்கள் விருப்பப்படி விரும்பும் காலத்தில் யோக சமாதியில் மரணம் நிகழும். உங்கள் விருப்பப்படியில், உங்கள் விருப்பப்படி. இது திருவள்ளுவரும் திருமூலரும் கூறியது என்று என் புத்தகத்தில் எழுதியுள்ளேன். யோகிகள் உயிருடன் புதைக்கப்பட்டு பின் வெளியே எடுக்கப்பட்டு உயிரூட்டப்பட்டது என்று சென்ற நூற்றாண்டில் வட இந்தியாவில் நடந்துள்ளது. அது என்ன பண்றாங்க தெரியுங்கன்னா, இந்த பயிற்சி பண்ண சுவாசம் ஒடுங்கி ஜீரோல போய் நின்னுக்கும். எங்க போய் நின்னுக்கு? சுவாசம் வெளியும் போக உள்ளேயும் போக சம்யம் சொல்லுவாங்க, தொண்டை குளிர்பாங்க. அதெல்லாம் அது இந்த மாதிரி செய்ய என்னன்னு கேட்டீங்கன்னா, அமைதியா இருக்கிறப்ப அப்படியே சுவாசமே நடுவு நின்றும். அப்ப ரத்தோட்டம் ஓடிட்டு இருக்கும், சுவாசம் நின்றும். ஆச்சரியமா இருக்கும். டபுள் ஆக்ஷன் பண்ணும். ரத்தமும் ஓடிட்டு இருக்கும், சுவாசம் நின்று போயிரு. இது எந்த எம்ஆர்எஸ்களும் புரிந்து கொள்ள முடியாது. இதுதான் யோக விஞ்ஞானம். இது குவாண்டத்துல போயிடும். குவாண்டத்துக்கு போயிட்டாவே இந்த எம்ஆர்எஸ்கள் வேலை செய்யாது. அது இது எந்த ஸ்டெத்துக்கு எது வேலை செய்யாது. ஏன்னா எவல்யூஷன் சேஞ்சஸ் ஆகும். என்னது எவல்யூஷன் சயின்ஸ் இதெல்லாம். ஆமா, எவல்யூஷன் சயின்ஸ்னு குவாண்டம்ல போகுது. அதாவது இது பேர் சப்டல். குவாண்டம்னா சப்டல் எனர்ஜின்னு அர்த்தம். குவாண்டம் ஒரு அளவு, அது அன்லிமிட்டடு, கண்ணுக்கே தெரியாத மேட்டர்னு பேர். அந்த மேட்டர் எப்படிலாம் வேலை செய்யணும் கேட்டீங்கன்னா, இந்த லைவ் போட்டான் நம்ம உடம்புல இருக்கு. இப்பதான் பயோ போட்டான்னு சொல்றீங்க. இப்பதான் பயோ போட்டான் வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். இப்பதான் லேட்டஸ்டா கண்டுபிடிக்கணும். பயோன்னு ஒன்று இருக்கு, அதுல போட்டான் இருக்கு. ஐயோ, எல்லாமே நம்ம உடம்புல இருக்கு. அந்த பயோ போட்டானே கரெக்ட் பண்ணா புற்றுநோயை குணமாக்கலாங்கிற அதெல்லாம் சாத்தியம் இல்லை. நீங்க பாக்டீரியாவை கரெக்ட் பண்ணி அப்புறம் தான் போட்டானை கரெக்ட் பண்ணி அப்புறம் டிஎன்ஏ கரெக்ட் படிப்படியா போகணும். எடுத்தே நீங்க டிஎன்ஏ கை வைக்கவே முடிச்சீங்கன்னா கோவிந்தா தான். அடுத்தது படிங்க. மேற்படி பயிற்சியை நான் செய்த முறை. பயிற்சி பெரும்பாலும் ஓயிலிருந்து செய்யப்பட்டது. உணவு பாதையில் படியும் விஷத்தை இறக்க எலுமிச்சை உபயோகிக்கப்பட்டது. விஷத்தை வெளியேற்ற 1/2 கிலோ பெரிய வெங்காயம் போட்ட உப்புமா தேவையான தினங்களில் மட்டுமே செய்து உண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் அவரோட டேட்ஸ் எழுதியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். அப்படியே பாருங்க, அது தேவையான நேரத்தில் தான் கோதுமை உப்புமா சாப்பிட்டது தவிர தினம் வறுத்து திங்கிறது இல்லை. நல்லா புரியுதா? இதை சொல்லுங்க, மீண்டும் திருப்பி சொல்லுங்க. அது ஏன் தேவையான நேரத்தில் தான் விஷத்தை வெளியேற்றுவதற்கு தான் கோதுமை உப்புமா தின்னானே தவிர தின்னு தெருக்கி இருக்கல்ல. நிறைய பேர் இது மண்டைக்கு புரியாது. நிறைய மண்டைகளுக்கு இது புரியாது. என்னது, அதாவது இந்த பனைமரத்து கடையிலுக்கு வந்து நான் என்ன பண்ண, பனைமரம் இருக்கு, நான் அந்த மோர் குடிக்கிறேன்னு வச்சுங்க. பனைமரம் நான் மோர் குடிக்கிறேன், அங்க இருக்கு பாக்க இனியன் கல்லு குடிக்கிறேன்னு நினைக்கிற மாதிரி தான் இந்த பொழப்பு. இப்ப இனியன் ராத்திரி 12 மணிக்கு பிரியாணி திங்கிறவன் எல்லாம் அப்படிலாம் சொல்றவனா இருக்கான். இனியன் ராத்திரி 12 மணிக்கு பிரியாணி சாப்பிடுவாரு, அதுக்கு பகலே திருப்பிட்டு போயிருது. அப்படிலாம் சொல்றவங்க இருக்கிறாங்க. என்கிட்ட கமெண்ட் வரும், ஐயோ இனியன் ராத்திரி 12 மணிக்கு பிரியாணி சாப்பிடுவாரு. பிரியாணி சாப்பிட்டு ஜீரணமாகாது, செத்து தான் போகணும். ராத்திரி எப்படி ஜீரணமாகும்? 6 மணிக்கு. ஒரு கேள்வி உங்ககிட்ட, லாஸ்டா நீங்க எப்ப சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டீங்க? நல்ல கேள்விதான். இந்த ஜீரணநீர் இந்த கேள்வியை இந்த கேள்வி பத்தி அறியாமல் கேட்கறது தான். பசிதாகம் அமைதியாக அடைந்து விட்டால், இந்த பசிதாகம் அமைதிப்படுத்துறத பத்தி தான் நீங்க கேள்வி கேட்கணும். எங்க பசிதாகத்தை கண்ட்ரோல் பண்றான்னு கேட்டீங்கன்னா அதுதான் பதில். நீ சாப்பிடுறதுல பிரச்சனையே இல்ல, பசிதாகத்தை கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டிருந்தா தான் அதுதான் அறிவியல். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா அதிசயம். நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு எங்களுக்கு தெரியுதையா? அத நீங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்க இல்லையா? என்னன்னா நல்ல கேள்விதான். அது இனிமேல இந்த விவரத்தை புத்தகம் படிக்காம யாரு வந்தாலும் மாட்டிக்குவாங்க. இனிமேல் யாருக்கு நீ இந்த விவாதங்களை விட போறதில்ல, நானே தான் கலக்க போறேன். தப்பா பேசிடுவாங்க. யாருக்கும் இந்த அறிவெல்லாம் கிடையாது. 25 வருஷம் படிச்சுட்டு இருக்கிறேன், இப்பதான் கொஞ்சம் நக்கி பார்த்துருக்கிறேன். இன்னும் 20 வருஷம் படிச்சு இந்த புத்தகம் புரிய போகுது எனக்கு. என்ன சாதாரண இதை புரிந்து கொள்ள முடியாது, சாதாரண விஷயம் இல்லை. இந்த உணவை பற்றி கேட்பதை விட உணவுங்கிறது ஒண்ணுமே இல்லை. அதுல உணவுங்கிறது போதைப் பொருள், உடம்புக்கு நச்சு பொருள். நச்சு பொருள் சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டா என்ன, அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இதெல்லாம் யாரு கேட்கணும்னு கேட்டீங்கன்னா இஸ்ரோ விஞ்ஞானிகள், டிஆர்டிஓ விஞ்ஞானிகள். அவன் கேட்டா தான் புரியுமே தவிர நீங்க என்ன புரிஞ்சு போறீங்க ஒன்றும் தெரியாது. நம்ம நோக்கம் R&Dல நிரூபிக்கணும். எங்க நிரூபிக்கணும்? R&Dல நிரூபிக்காத வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைங்கிறேன் நான். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, பசிதாகத்தை கட்டுப்படுத்துற பயிற்சி எடுத்துக்கிட்டு 6 மாசம் இந்த கழுவி எடுக்கணும். சும்மா அசிட்டிக் கொண்டு எடுத்துரும். என்னது, சாவடிச்சு கொண்டு கொண்டு. ஏங்க தமிழ்நாட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு சங்கர் நாடார் 64 உயிரும் செத்து போனாரு. நம்ம ஈழ விடுதலைக்காக, அவர் பேர் என்ன, ஈழ விடுதலைக்காக போரிட்டாரு, அவர் பேர் என்ன, 14 நாள் 11 நண்பர்கள் செத்து போனாரு.
அதே மாதிரி பொட்டிஸ் ராமுடு ஆந்திராவை பேர் மாத்திரக்காக எல்லாம் பாத்தீங்கன்னா திடீர்னு உணவு நிறுத்தி உடம்பு அமிலமா மாறிடும். அமிலமா மாறிப்ப சிறுநீரும் பிரியாது, மலமும் போகாது. அப்ப சிறுநீர் வழியாக விஷம் போறது நின்று போயிடும், மலம் வழியாக விஷம் போறது நின்று போயிடும். விஷம் உள்ளே நின்று என்ன பண்ணி போடுது? மனிதனை அதாவது உள்ள தங்கி இருக்க அந்த விஷமே அவங்களை கொண்டு போட்டுரும். உடம்பு சுத்தம் செய்யாம விரதம் இருந்தால் உடல்ல இருக்க தங்கி இருக்க விஷமே அவங்களை கொண்டுடும். அதனாலதான் ஃபாஸ்டிங் சொன்னாவே கடவுளே பயப்படும். ஃபாஸ்டிங் சொல்லி பாருங்க, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா நடுங்கும். என்னது? அதனால நாங்க ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிச்சிடறோம். ஃபாஸ்டிங் உலகத்துல ரொம்ப மலிவானது ஃபாஸ்டிங் தான். உலகத்துல மலிவானது ரொம்ப ஃபாஸ்டிங். எதுவும் சாப்பிடாம இருந்தா முடிஞ்சு போச்சு. ஆனா சாப்பிடாம இருக்கணும்னா அதுக்கு முறையாக சாப்பிட்டதெல்லாம் வெளியே எடுத்துருக்கணும். என்னது? முறையாக அதை வெளியே எடுத்து கிளீன் சுத்தம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். மாத்தி கேக்குறையா, நீங்க லாஸ்டா எப்ப சுத்தம் பண்ணீங்க உங்க உடம்ப? இப்படி எப்படியா இருந்தாலும் நாங்க கேட்காம விட மாட்டோம். இங்க இருக்கிறதுல ஒரு டவுட் இல்ல, நீங்க சாப்பிடுறீங்க அப்படி சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு இது ஆயிப்போச்சு இல்ல அப்படி சொல்லிட்டு, அதான் சரி கேக்குறேன். அந்த மாதிரி அதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அறியாதவனுக்குலாம் இதை பத்தி பேசுறது பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு என்ன தெரியும் பாவம். அதாவது அதெல்லாம் நீங்க கூட சுத்தி இருக்கிற ஒண்ணுமே தண்ணி தவிர வேற எதுவும் குடிப்பாரா என்ன ஏதுன்னு நானும் ஆராய்ச்சிக்காக ஒரு பின்னாடி. ஏன்னா என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நான் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன், சாப்பிடறத பத்தி பேசாத, எனக்கு எப்படி 400 வாட்ஸ் உள்ள வருதுன்னு கேளு அப்படின்னு. சுத்தம் கூட கிடையாது. சுத்தம் பண்றோம். என் உடம்பு எவ்ரி 400 செகண்டுக்கு 300 வாட்ஸ் வேணும்னு நான் சொல்றேன். எவ்ரி 400 செகண்டுக்கு நான் சாப்பிட்ற பிரியாணி சாப்பிட்றதுல 400 வாட்ஸ் வராது, நான் சாப்பிட்ற இட்லியே 400 வாட்ஸ் வராது. நான் கேட்கற கேள்வி டைரக்டா சயின்டிஸ்ட் கேட்கறேன். எனக்கு எவ்ரி 400 செகண்டுக்கும் எவ்ரி 400 செகண்ட் ஒரு செகண்ட்ல ஒரு செகண்ட் செகண்ட்ல ஹாஃப் ஒரு செகண்ட்ல 0.00089 செகண்ட், அந்த செகண்ட் ஸ்பீடுக்கு எனக்கு 400 வாட்ஸ் உள்ள இறங்கணும். யாருக்கா இருந்தாலும் அவ்வளவு வாட்ஸ் இறங்கணும் இல்லையா? மனிதனுக்கு யாருக்கா இருந்தாலும். அதனால நீ இட்லி தோசை பத்தி நீ எங்க அவள் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்ன, எனக்கு எனர்ஜி எங்க இருந்து வர்றதான் கேள்வி. அதுக்குதான் பதில் சொல்றேன் நான். எனர்ஜி எங்க இருந்து எடுத்துக்கிறேங்கிற கேள்விதான். நீ இட்லி சாப்பிட்டா என்ன, இட்லிங்கிறது மனுஷன் கண்டுபிடிச்சது, அதையும் பெருசா பேசிட்டுன்னு கேக்குறேன். இல்ல இட்லி சாப்பிட்டாலும் அவ்வளவு இல்லங்கயா, இட்லி சாப்பிட்டாலும் அவரு எனர்ஜி வருமானதான் இப்ப என்னோட கேள்வி. அது எலக்ட்ரிசிட்டியா மாறாது, அசிடிட்டியா மாதிரி ஆளை சாகடிக்கும். என்னது? கான்ஸ்டிபேஷன் ஆகும். உலகத்திலேயே மோசமான உணவு இட்லி. அப்ப அந்த எனர்ஜி எங்க இருந்து வருது? 400 வாட்ஸ் எங்க இருந்து வருது? காமா ரேடியேஷன் தான் வருது. ஏன்னா உடம்பு காமா ரேடியேஷன் தான் நமக்கு எனர்ஜி கொடுக்குது. காமா ரேடியேஷன் தான் உள்ள போகுது. அதாவது உடம்பு அந்த பட்டினி இருந்து சுத்தப்படுத்துகின்ற பொழுது உடம்புல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. நம்ம உடம்பு நானோ டெக்னாலஜி மாறிடும். அடுத்த ஸ்பீடு மாறி நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, மெலோனின் இருக்கு. இந்த மெலோனின் சொல்றோம் இல்லையா, இந்த மெலோனின் என்ன பண்ணோம்னா வெளியே இருக்கிற ஒய்ஃபில் இருக்கிற எனர்ஜி பூரா இருக்க ஆரம்பிச்சு இருந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணும், எனர்ஜியா கொடுக்க ஆரம்பிச்சு. எலக்ட்ரிசிட்டி சார், ஹியூமன் பாடி இஸ் ஆக்டிவேட்டட் பை எலக்ட்ரிசிட்டி தான் சொல்றீங்க. Human body is activated by electricity and the brain is activated by electricity and the heart is activated by electricityங்கறாங்க. இதெல்லாம் எங்க இருந்து கரண்ட் உற்பத்தி பண்ணுது? அப்ப செல்ஃப் அசோசியேஷன் செல்ஃப் டிசைர். இன்னும் போனோம்னா உடம்பு தனக்குத்தானே சக்தி தயாரித்துக் கொள்கின்றதா விஞ்ஞானம். அதனாலதான் இயற்கை தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டே போகுது. இவன் வெள்ளைக்காரன் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி என்பது அவன் புலன்களை தாண்டாதவன். அவன் நமக்கு இருக்கிற இந்த முட்டாள்தனத்துக்கு காரணம் யாரு? நமக்கு இருக்கிற இந்த முட்டாள்தனத்துக்கு யாரு காரணம் தெரியுதா? நம்மளே தான் காரணம். ஏன்னா அவங்க அது மாதிரியான இல்ல நம்ம கரெக்டா எழுதி வச்சிருக்கிறோம். நம்ம எழுதி வச்சிருக்கோம், தமிழ்ல எழுதி வச்சிருக்காங்க அதுக்கான சாஸ்திரம் கரெக்டா இருக்கு. நீ என்ன படிச்சிருக்க? சிலபஸ் எக்ஸாமினேஷன் படிச்சிருக்கிற. என்னது சிலபஸ் எக்ஸாமினேஷன் படிச்சு போட்டு நான் 10,000 எழுதி வச்சிருக்கிறது படிச்சவங்களுக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு சந்தேகம் வருது, 10,000 எழுதி வச்சிருக்காங்க அதப்படி நாங்க படிச்சோம்னா நீ சிலபஸ் 40 மார்க் வாங்கிட்டு வந்து கேள்வி கேட்டு என்ன பதில்? நாங்க யமனுக்கே நாங்க வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறோம். யாருக்கு வைத்தியம் பார்க்கறோம்? யமனுக்கே. இங்க உலகத்துல சொல்லுங்களா மக்களை, யமனுக்கே வைத்தியம் பார்க்கறோம். வர சொல்லுங்க, எந்த நோயாளி கொடுங்க நான் குணமாக்கி காட்டுறேன். எந்த நாளைக்கு சாக போற நோயாளி கொடுங்க நான் குணமாக்கி காட்டுறேன். போதுமா? அதுதான் தமிழ், அதுதான் குவாண்டம். சாதாரண விஷயம் இல்ல. பக்தி மார்க்குங்கிறது சாதாரண தேவாரம் திருவாசகம் சாதாரண எழுதப்படல, அவங்களும் உணர்ந்துதான் எழுதியிருக்காங்க. கர்ம மார்க்குன்னு சாதாரண விஷயம் இல்ல. பக்தி மார்க்கத்திலே பட்டினி போட சொல்லியிருக்காங்க. பக்தி மார்க்கத்திலேயே பக்தி மார்க்கத்துல பேச ஒரு ஆள் ஊனை சுருக்கி உள்ளொலி பெருக்கி ஆனந்தமாயி தேனிலை சோறு புறம் தரும் சிறந்த எம்பெருமானே பாடுறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? நான் பால் நிறைய குடிச்சிட்டேன், பால் நிறைய குடிச்சு உடம்பு பெருத்து போச்சு, கடவுளே தயவுசெய்து உடம்பு உருக்குன்னு கேட்கிறாரு.
பக்தி மார்க்கத்திலேயே உணவு. அது மட்டுமல்ல, நான் என்ன பண்ண தெரியுமா, நிறைய நேரத்துல தின்னுட்டேன், நிறைய தின்னுட்டு ஒல்லியானை நினையாது இருந்தேங்கிறார். ஒல்லியான்னா யாரு தெரியுமா? சிவனுக்கு ஒரு பேர் ஒல்லியான்னு பேரு. எனக்கு ரொம்ப நாள் புரியாம இருந்தது, என்னடா ஒல்லியான்னு என்ன அர்த்தம்னு பார்த்தா கடைசியில் திருவள்ளுவர் அழகா வழி சொல்லியிருக்காரு, ஒல்லியான்னா அறிவாளின்னு எழுதியிருக்காரு. ரொம்ப நாளா எனக்கு புரியாம இருந்தது. இதென்ற நான் என்னன்னா சக்கரை நோயில இழைச்சு போற மாதிரி அவன் நினைச்சா, இல்ல அந்த ஒல்லிங்கிறது வெள்ளிக்கு போறல அந்த ஒல்லின்னு அறிவாளின்னு அர்த்தம். அப்புறம் தான் புரிஞ்சு, திருக்குள்ள பார்த்துதான் எனக்கு அது புரிஞ்சுது. திருவாசகத்துல என்ன சொல்றாரு சுந்தரர் நான் நிறைய தின்னு உடம்பு கெட்டு போச்சு, அப்படி இருக்கிறதுனால ஒல்லியானே நினையாது ஒளிந்தேன் அப்படின்னு எழுதுறாரு. பேசினாதே. ஆகினால பக்தி மார்க்கத்திலையும் உணவை சுருக்க சொல்லி இருக்குது. ஊனை சுருக்கி உள்ளளிக்கான். இன்னொன்னு சொல்றாருடா, ஊனை பெருக்கி ஊனை அதிகமா தின்னாலும் வம்புங்கிறான். அதிகமா தின்னாலும் எனக்கு உன்னை மறந்துட்டேன், கொடுப்பு ஏறி போச்சு, எப்படியாவது கரைச்சி கொடுத்து வேண்டாரு. எப்படி பார்த்தாலுமே இது யோக மார்க்கத்துக்கு தான் சாத்தியமே தவிர பக்தி மார்க்கத்தில் சாத்தியம் இல்லை. என்னது? சரி, பக்தி மார்க்கத்துல சாத்தியம் இல்லை, சாத்தியம். அதனாலதான் எல்லாரும் உண்டி பெருத்து இடுப்பு பெருத்து கிடக்குறாங்க. பக்தி மார்க்கம் பூரா பாருங்க, இந்தியாவில நல்லா தின்னு நல்ல சக்கரை நோய் தான். எல்லாரும் சக்கரை நோய், மூட்டு வலி, முழங்கால் வலி. ஆஸ்பத்திரிக்கு போகாத சாமியாரு பூசாரி யாருமே கிடையாது. ஆஸ்பத்திரிக்கு போகாத நல்லா வலிச்சு சாப்பிட்றாங்க இல்லையா? அதுல எழுதியிருக்கான், அது நீதிவன்பாவது படிக்கும். நீதிவன்பா யாரும் படிக்கிறது இல்ல. ஒருவேளை இன்பான் யோகி, அதையும் யாரும் ஆராய்ச்சி பண்ணல. இருவேளை என்பான் போகி, அதையும் ஆராய்ச்சி பண்ணல. மூவேளை என்பான் ரோகி, அதையும் ஆராய்ச்சி பண்ணல. நாவேளை என்பான் உடல் விட்டு போகி, அதையும் ஆராய்ச்சி பண்ணல. இப்படிதான் இருக்கு. அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி வச்சுட்டாங்க எல்லாத்தையும், அவங்களுக்கு ஏத்த மாதிரி. சரி, அதுதான் பரவாயில்ல. உண்டி சுருங்கின் உபாயம் போலவல யாரும் ஆராய்ச்சி பண்ணல. ஒருவேளை இன்பான் யோகி யாரையும் ஆராய்ச்சி பண்ணல. ஐயமிட்டு உண்ணு யாரையும் ஆராய்ச்சி பண்ணல. ஐயமிட்டு உண்ணு அப்படின்னா என்னங்கய்யா? இல்ல ஐயமிட்டு உண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே அதுங்க என்ன அது ஒண்ணு அர்த்தம் இருக்குது. பசியை போக்கி உண்ணுன்னு அர்த்தம் இருக்குது. பசியை போக்கி உண்ணா தண்ணி தான் குடிக்கணும். தண்ணி தான் பசியை. அப்போ ஔவையார் சொல்றதுதான் ஐயமிட்டு உண் அப்படின்னு. அது என்ன பங்கிட்டு கொடுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, பங்கிட்டு சாப்பிடுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, பசித்தவனுக்கு கொடுன்னு அர்த்தம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், பசி தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பேராற்றல் பேரு. அது தண்ணிக்கு மட்டும் அந்த சக்தி உண்டு. அதனால அந்த திரும்பி பசி வராம இருக்கிறதா உண்மையான உணவு. இது இட்லி தோசை போட்டுட்டே இருந்தீங்க வந்துகிட்டே இருக்கு. இட்லி அன்னதானம் பண்றாங்க இல்லையா, எல்லாம் வேஸ்ட். அதெல்லாமே தின்னு மீண்டும் தின்னுகிட்டே தான் இருக்க வேண்டியதா. அந்த என்ன மாதிரி என்ன புழு தெரியுமா, அதுக்கு என்னமோ அந்த கம்பளி புழு மாதிரி தின்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால சித்தர்கள் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா, உண்பதெல்லாம் மலம்னு எழுதி வச்சாங்க. உண்பதெல்லாம் மலமேன்னு சொல்லும்போது எப்படின்னு யாருக்கும் தெரியல. இப்ப நமக்கு உண்பது இருக்கிற மலம் இல்லை. இது விண்வெளிக்கு போறப்ப கரெக்டா இருக்கு. இந்த விண்வெளிக்கு போகின்ற பொழுது நான் செஞ்சு காட்டணும். எலன் மாஸ்க்கு இஸ்ரோக்கு செஞ்சு காட்டணும். விரைவில் நிலாவுக்கு போறாங்க, மாட்டிக்கு போறாங்க. சரியா? இப்பதான் அந்த டிஆர்டிஆர் ஒரு விஞ்ஞானி என்கிட்ட பேசினாரு. ஐயா இந்த மாதிரி புத்தகத்தை அனுப்பிச்சு வச்சுட்டேன், பார்சல் அனுப்பிச்சு வச்சேன், படிச்சுட்டேன் ஐயா, ரொம்ப நல்லா இருக்குது, எப்படியாவது உங்களை சந்திக்கிறேன்னு. சரி வாங்க சந்திப்போம்ட்டாங்க. ஏன்னா இது எவல்யூஷன் ப்ராசஸ், இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது என்ன, இது பூரா என்ன, இது என்னது மந்திரமோ தந்திரமோ, இது உண்ணா நண்பே கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? ஏங்க அப்படித்தானே? இது நம்ம தண்ணி குடிச்சிட்டே இருக்கோம் இல்லையா, சாப்பிட்டு உடம்பு சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, உண்ணா நண்பும் கிடையாது. நீங்க ஏதாவது தப்பா நினைக்கிறீங்க. உண்ணா நண்பே கிடையாது. இது எனர்ஜி கன்வர்ஷன். என்னது? எனர்ஜி கேன் பி கிரியேட்டட். எனர்ஜி கன்வர்ஷன், எனர்ஜி கன்வெர்ட் ஆகிக்குது. அதான் விஷயமே. இது சாட் ஜிபில போய் போட்டு பாருங்க. ஆர்ட் ஆஃப் லிவிங் இஸ் பாசிபிள், ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்அவுட் ஃபுட் இஸ் பாசிபிள் போடுங்க. இட் இஸ் பாசிபிள் கொடுக்குறோம். இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நாங்க கான்செப்ட் ஏற்றி விட்டோம். கிட்டத்தட்ட 100 கட்டுரை ஏற்றி விட்டாரு. அவனை சொல்ல வச்சாச்சு. அதாவது ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்அவுட் ஃபுட் இஸ் பாசிபிள் பை எவல்யூஷன் சயின்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. திஸ் கான்செப்ட் இஸ் கரெக்ட் வித் யோஜிக் மெத்தட்னு சொல்லிட்டு சாட் ஜிபி பதில் கொடுக்க வச்சுட்டான். பதில் கொடுக்க வச்சுட்டோம் இல்லையா, நீ உலகத்துல எவன் கேள்வி கேட்டாலும் ஆமா ஆமான்னு தான் சொல்லு. ஏன்னா எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதுல இப்ப நாங்க மெஷின் லேர்னிங் வேற கொடுக்குறோம். மெஷின் லேர்னிங் கொடுத்துட்டா அது கத்துக்கும். அது என்ன பண்ண தெரியுமா, எவனாச்சும் ஒருத்தன் விண்வெளியில பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுங்க, அவன் சாட் ஜிபில போய் ஆகாரம் எல்லாம் இருக்க முடியாது, நான் சாட் ஜிபில போட்டான்னு வச்சுங்க, கோபி சித்தி வளர்த்து இனியன் ஒருத்தி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்படி பண்ணி எல்லாத்துக்கும் நோய் நல்லா ஆயிடுச்சு, நீ பண்றான்னு அவன் கரெக்ட் ஆயிடுவான். சாட் ஜிபிக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாரும் இப்ப என்னுடைய மாணவர்கள் எல்லாம் சாட் ஜிபிக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப நாம என்ன டெக்னாலஜி கையில எடுத்துக்கணும். நாம ஏழைக்கு பேசி புரிய வைக்க முடியாது, இஸ்ரோல போய் புரிய வைக்க முடியாது. நேரடியே சாட் ஜிபி கூட அவன் சாட் ஜிபி எங்க பார்த்தாலும் சாட் ஜிபி பண்ற அட்டகாசம். நாங்களே சாட் ஜிபில இறங்கிட்டோம். புரியுதா? படிங்க ஐயா அடுத்தது. ஓகே, 3-5-5 எனது எடை 74 கிலோவாக இருந்தது. 24-5-5 அதாவது வித்தின் ஸ்பேன் ஆஃப் ஒரு
21 நாள் ஆமா 21 நாள் அன்று 62 கிலோவாக எடை வரை குறைக்கப்பட்டது. 21 நாள்ல அத்தனை கிலோ குறையுங்க ஐயா? லைக் வந்து சொல்லிருக்காங்களே குறையுங்களா? 70, அதாவது என்ன கிட்டத்தட்ட 8 கிலோ குறைஞ்சிருக்கு இல்லையா? 72ல இருந்து 62 வரைக்கும் வந்து. ஓகே, 24:5 பல் விளக்குவதன் தேவை நின்றது. சிறுநீர் வெளியேற்றம், தண்ணீர் குடிப்பதும் கணிசமாக குறைந்தது. இப்ப தண்ணீர் குடிப்பது கணிசமாக குறையுங்கிறது உண்மைதான். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது வந்து நன்கு சுத்தமானதுக்கு பிறகு தண்ணீர் தேவையும் குறைந்து விடுகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நைட்ரஜன் புரோட்டீனா மாறுகின்ற பொழுது பசி தாக்கி கட்டுப்பாட்டில் இருக்கிறப்போ தண்ணீர் தேவை குறைந்து விடுகிறது. அப்ப நீங்க அறையில உட்காந்துட்டீங்கன்னு வச்சுங்க, ரூம் டெம்பரேச்சர் உட்காந்துட்டீங்கன்னா தண்ணீரும் குறைத்துக் கொள்ளலாம். தண்ணீரும் குறைத்து அப்படின்னா இந்த உடம்பு ரேடியேஷன்ல இயங்கிட்டு நைட்ரஜன் புரோட்டீனை மாத்திங்க. அது மட்டும் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும். வெளி ஜூன்னு இழுக்க ஆரம்பிக்கும். எப்படி இழுக்க ஆரம்பிக்கும்? நான் இன்னைக்கு காலையில என்ன பண்ண தெரியுமா? காலையில இருந்து சாயங்காலம் ஓய்வா இருந்துட்டு வாயில ஊறுகாய் வைக்கிற சர்ன்னு உடம்புக்கு சாக்கு அடிக்குதுன்னா என்ன அடிக்குது உடம்புல? காலையில இருந்து ஓய்வு, காலையில இருந்து இப்போ ஓய்வு, ஊறுகாய் துண்டு ஒருத்தர் வாயில வைக்கிறான். அந்த 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 எதிர்ப்பு உடம்பெங்கும் காட்டுது. என்னது? என்ன காட்டுது? அதற்கான வீரியம் வந்து உடம்பு ஃபுல்லா எதிர்க்குது. எதிர்ப்பு காட்டுது. அத புரிஞ்சுக்குங்க. அப்ப நீங்க வலிய திணிச்சீங்கன்னா நோய் வந்துடும். என்னது? வலிய திணித்தால், சுத்தமானதுக்கு அப்புறம் வலிய திணிச்சீங்கன்னு வச்சீங்க, என்ன வந்துடும்? நோய் வரும். இதுல யாரும் தப்பிக்க முடியாது. இந்த அளவுக்கு டிராவல் பண்ணணுமா அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா பொதுமக்களுக்கு? அவங்களுக்கு பழனினா நீங்க பழனினா நோய் வந்து கோவிந்தா நீங்க சொல்றீங்களா? நேற்று சொன்னோம்ல கோவிந்தாங்க வேண்டியதுதான். ஒண்ணும் பண்ண முடியும். இது வந்து எப்படின்னா சிங்கிள் ரூட். இது வந்து சுத்தப்படுத்துற வரைக்கும் எல்லாருமே கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. சுத்தப்படுத்தின பிறகு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் போடணுமா, அதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு அது நீ பரிணாமத்தை கேள்வி கேட்டாங்கன்னு பரிணாம அழைத்து போறவளே நீங்க போயாலும் உங்க இஷ்டத்துக்குள்ள நீங்க போக முடியாது. கவனமா இருக்கணும். இதெல்லாம் பரிணாமம், அது பரிணாமம் தான் கூட்டிட்டு போகும். என்னது? இயற்கை தான் உங்களை கூட்டிட்டு போகும். நீங்க ஒண்ணு நமக்கு இப்படி போகணும், இல்லாட்டி இப்படி போகணும். ரெண்டு வழியில எதனா ஒரு வழிதான் போக முடியும். ஒண்ணு ஆரோக்கியத்தை நோக்கி போக முடியும், இல்லாட்டி வந்து நம்மளுடைய உடல் அதாவது நம்ம எதுவுமே பண்ணனா அது பாட்டுக்கு ஒரு வழியில போய் அது பாட்டுக்கு ஒரு மரணம் அப்படின்ற இதுக்கு போகுது. ஒண்ணு நம்ம அதை நோக்கி போக போறோமா, இல்லாட்டி இதை நோக்கி போக போறோமா, நம்மளுடைய சாய்ஸ் தான். ரெண்டே வழிதான். ஒண்ணு அசுத்தமா சுத்தமா. என்னது? அடுத்தது அதிக வேலை காரணமாக பலத்தை விட ஆரோக்கியம் முக்கியம். காற்று என் உடலுக்கு தேவையான ஈரத்தை சுவாசம் மூலம் அளிக்கிறது. அதிக வேலை காரணமாக நான் 1 தண்ணீர் குடித்தாலோ 2 உணவு உண்டாலோ மேலே குறிப்பிட்டுள்ளபடி உள் சுத்தம் செய்து மறுபடியும் காற்று உணவிற்கு வர வேண்டும். ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டால் கூட நமது செரிமான திரவம் சுரக்க ஆரம்பித்துவிடும். அதை முறையான பயிற்சியினால் நிறுத்துவது நமது நோக்கம். அலகாபாத் பவ்ஹாரி பாபா காற்றை ஆகாரமாக கொள்பவர். இந்த வகையில் வாழ்ந்ததாக சுவாமி விவேகானந்தர் எழுதுகிறார். மனித சமுதாயம் பெருகி விண்வெளியில் வாழ்வதற்கான இயந்திரங்களை வடிவமைத்து வருகிறேன். இப்ப புரியுதா எங்க வர்றாரு? திருப்பி விண்வெளி பத்தி நாங்க பேசுறோம். அப்ப விண்வெளி பத்தி தெரியாம ஒண்ணும் பண்ண முடியாது. என்னது? விண்வெளியில போய் எப்படி வாழ்றது? இப்ப சூழல வாழ முடியுமா? இப்ப சூழல் வாழ முடியாது. அப்ப ஆர்டிபிஷியல் டூம் எப்படி ராக்கெட்ல வந்து மேல வந்து ஐஎஸ் இன்டர்நேஷனல் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க இல்லையா, விண்வெளி மையம். அந்த விண்வெளி மையம் மாதிரி வீடு கட்டி வாழ்றதா. இப்ப போய் அங்க தங்கிக்கலாம். அங்க வந்து காற்று எடுத்துட்டு போறாங்க, நீர் எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு எது எடுத்துட்டு போறாங்க? காற்று கட்டாயம் இருக்கு, நீரும் கட்டாயம் இருக்கு. அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆமா அது நோய். அந்த அம்மாவுக்கு நோய் கடுமையான நோயெல்லாம் இருக்கு. மூட்டு வலி, முழங்கால நோயெல்லாம் இருக்குதான் செய்யுது. ஏன்னா சாதாரண உணவு சாப்பிட்றவங்க தானே, அதனால நோய் வந்தே தீரும். என்னது? நோய் வந்தே தீருங்க. ஆகாரம் சாப்பிட்டா நோய் வந்தே தீரும். ஜீரணநீர் சுரந்தாவே நோய் மரணம் நிச்சயம் தானுங்க. ஜீரணநீர் சுரந்தாவே அவங்க இறைச்சி சாப்பிட்றவங்க தானே. என்னது? அப்ப அவங்களுக்கு இந்த யோக பயிற்சி மூலம் எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா அப்படின்னா வந்து இன்னும் திரும்பியே வர தேவையில்லை, அங்கேயே உட்காந்துருக்கலாம். அதுக்குதான் சொல்லியிருக்கேன். இப்ப கூட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். சுனிதா வில்லியம்ஸுக்கு வைத்திய வழினா நான் இங்கிருந்து வைத்தியம் பார்ப்பேன். சுனிதா வில்லியம்ஸ் வைத்திய வழினா நான் இங்கிருந்து வைத்தியம் பார்க்கலாம். அவர் ஃபாரின் வெள்ளக்கார. அந்த அம்மா வந்து வெளிநாட்டு பெண்ணு தானே, இந்திய பெண்ணு கிடையாது. அந்த அம்மா வெளிநாட்டு பெண்ணு. புரியுதுங்களா? இந்தியாக்காரன் சொந்தம் கொண்டாட முடியாது. சரி. அந்த அம்மா முழுக்க அமெரிக்கா முழுக்க. சரிங்க, அடுத்தது படிக்க கேளுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஃபுல்லா The Times of India. அதுதான் முக்கியமான கட்டளை. Okay, he survived 411 days on water. Ahmedabad. It may sound uncanny, but the 64-year-old Gujarati mechanical engineer
Hira Ratan Manek, who survived for 411 days on boiled water and sunlight, is now helping the Americans develop a technique to enable cosmonauts to go without food for long periods. The American scientists are trying to evolve a technique that can perhaps help mankind undertake long space travels without bothering to pack the spaceships with food, as there is no depth of sunlight up there. இதுதான் சூரிய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குதல்னு பேரு. அவரை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். இந்த கான்செப்ட் முடியுங்க. All this may seem just a flight of fancy as of now. But for journeys to Mars and beyond, the space scientists may find surviving on sunlight a handy tool. Kozhikode-based Menak undertook its record-breaking feast of sunlight at Ahmedabad between January 1, 2000 and February 15, 2001. Impressed by this logic-defying feat, a team of 8 US doctors and scientists, including ophthalmologist, neurologist, Ayurveda expert, acupuncture specialist, yoga researcher, and psychiatrist, are now examining him. There are three phases of the study. The US doctors have completed phase 1, wherein they did a thorough study of his body with all the latest equipment. The second phase of fasting is on, says city-based neurophysician Dr. Sudhi Shah, who has been appointed advisor and consultant to the US team. Currently at Wilmington, Delaware, Manek has been fasting for over 2 months. Manek was invited to the US earlier this June under Project HRM to study his fasting technique. The team is studying subtle energies under experiments with solar, thermal, and hydro. Okay, the team is studying subtle energies. Subtle energies, spelling mistake subtle போடுங்க. Subtle கரெக்ட் தாங்கயா, subtle தான், கரெக்ட் தான், அப்படிதான். SUBTL subtleனா ரொம்ப நுண்ணறிவு, நுண் எனர்ஜி அப்படின்றது. அப்படியே பேசினா subtle எனர்ஜில வேலை செய்யணும் பேசணும்ல, அதான் இது. Subtle energies under experiments with solar, thermal, and hydro energies in human subjects. A panel of 20 doctors headed by Shah, including general practitioners Prakash Doshi and PG Shah, surgeon KK Shah, endocrinologist Navneet Shah, neuroradiologist Gargegia Sutaria, had monitored Manak's fast in Ahmedabad. They had scanned his body with a magnetic resonance image MRI before and after fast, in addition to carrying out a Lothera of fast test. பிளித்தோரா டெஸ்ட், பிளித்தோரா ரத்த டெஸ்ட், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுக்கறாங்க. பிளித்தோரா டெஸ்ட், ரைட். Shah tries to explain the science behind கொஞ்சம் நிதானமா இத மட்டும் கொஞ்சம் நிதானமா படிங்க. இத மேட்டர், இத விஷயமே. நிதானமா படிங்க. Shah tries to explain the science behind prolonged fasting. கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த prolonged fasting இருந்தால் செத்து போவான்னு சொல்றாங்க இல்லையா, அங்கதான் உடைக்கிறாங்க. இது என்னது, ஒரு நாள் பட்டினி போடுறீங்க, 2 நாள் பட்டினி போங்க, சாகிறது இல்ல. நம்ம தமிழ்நாட்டுல பேர் வைக்கிறதுக்காக செத்து போனவங்க இருக்காங்க இல்லையா. அதே மாதிரி ஈழத்து விடுதலைக்காக அந்த போராட்டத்துக்காக அவர் இருந்தாரு, அவரு இறந்து போறாரு. அதே மாதிரி ஆந்திராவில் ஒருத்தர் இருந்தார். இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, புலாங்கடு ஃபாஸ்டிங், அந்த நீண்ட கால பட்டினி போடும் பொழுது அந்த தண்ணீரை அருந்தி காய்கறி சாப்பிட்டு வெளி எடுக்காம அந்த விஷம் போகாதனால பட்டினி அவனை கொல்லவில்லை. பட்டினி இருக்கிறப்போ விஷத்தை நீக்குவது, நோயை நீக்குகின்ற பொழுது அந்த விஷத்தை வெளியேற்ற தெரியாதனாலதான் இறந்து போனாங்களே தவிர, சுத்தப்படுத்தி விட்டால் சுத்த உடலுக்கு பசித்தாகம் இருக்காதுன்னு யாருக்கும் தெரியாது. இதை கண்டுபிடிச்சு ஒரு வெங்கடேசன் தான், அதாவது ஒரு 20,000 ஆண்டுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறார். சரி, ரைட், எழுதுங்க. Perhaps his body is undergoing chronic adaptation. chronic adaptation ரொம்ப முக்கியம். chronic adaptation தான் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப நீங்க கேக்குறீங்களே எப்ப சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு, நீண்ட கால பயிற்சி பெற்று 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 இருப்பதனால் chronic adaptation, chronic disease சொல்றீங்க இல்லையா, chronic அதை சொல்லுங்க, நாள்பட்ட நோயின்னு சொல்றீங்க. நாள்பட்ட நோய் அப்படின்னா நாள்பட்ட பயிற்சின்னு அர்த்தம். என்னது chronic adaptation? chronic என்ன பொருள்? அதுக்கு அது chronic adaptation அப்படின்னா அது வந்து தனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்குது. நாள்பட்ட பயிற்சினால கரெக்டா சொல்லுங்க, நாள்பட்ட பயிற்சியில் தான் வரும். இது விஞ்ஞானிகள் சொல்றது. Learning to survive on a very few calories as compared to 1800 calories a day required for a normal person. அதாவது ஹார்மோன் 18, ஒரு கிலோவுக்கு 30 கிராம் கணக்கு போடுறானுங்க. அப்படி போட்டு 1800 சொல்றான். ரைட், ஓகே. Believes the neurophysician.
நியூரோபிசியன்ஸ் இந்த யாரு மோஸ்ட் தெரியுமா? இருங்க, இந்த நியூரோபிசியன் யாரு? நரம்பு மண்டலத்தை, அது பிரைன் அண்ட் ஸ்பினல் சென்டர் ஆராய்ச்சி பண்றவன். மத்தவங்க விட்டுருங்க, இவன் டாப் சயின்டிஸ்ட், இவன் தான் டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட். யாரு? அந்த நியூரோ பிசிஷியன். ஏன்னா அவன் பிரைன் ஸ்பெலன் சென்டர் வந்து ஆகாரம் ஆக்சிஜன் இல்லைன்னா என்ன நினைக்கிறான், குளுக்கோஸ் இல்லைன்னு வேலை செய்யறான். அடிப்படையே தப்பு. குளுக்கோஸ் நம்பி வீணா போயிட்டானுங்க. என்னது? குளுக்கோஸ் நம்பி வீணா போயிட்டோம். அதான் ஐயா இப்போ இது ஒரு டவுட் வருதுங்க. இப்ப நமக்கு ஹாஸ்பிட்டல் உடம்பு போறல அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி கம்மியா இருக்கு, குளுக்கோஸ் ஏத்துங்கன்றானே, அப்ப அது முழுக்க தப்பா? அது பத்தனி தப்பு. செலைன் வாட்டர் மட்டும், வெறும் சால்ட் வாட்டர் மட்டும் போட்டுட்டு வெறும் லிக்விட் மட்டும் கொடுத்தா போதும், ஒன்றும் சாக வர மாட்டான். அவன் அன்கான்சியஸ் போயிட்டா செக்ரேஷன் நடக்காது, பசிக்கிசி எதுவும் நடக்காது. சும்மா வாட்டர் சர்க்குலேஷன் மட்டும் போட்டு இருந்தா போதும், வேற ஒன்றும் இல்ல, அவன் பொழைச்சுக்குவான். என்ன பண்ணணும்? இன்னொரு பொறுமையா சொல்லுங்க. நீங்க சல்லுன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு புரியல. அதான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்ன பண்ணணும்? ஒண்ணுமே கிடையாது. ஏதோ ஒண்ணு மெயினா சொல்லிட்டீங்களே, அது கட்டக்கடக்குன்னு சொல்லிட்டீங்க, அது எனக்கு புரியல. ரெக்கார்ட் ஆயிடுச்சு. குளுக்கோஸ் போட்டு லங்ஸ்ல நீர் ஏறிச்சு ஆளை கொண்டு போகணும். அதிகமா குளுக்கோஸ் போட்டா நாள் செத்து போயிடுவாங்க. இப்ப இதுங்க செலைன் வாட்டர் லேசா உப்பு தண்ணி மட்டும் போட்டு சர்க்குலேஷன் பண்ணிட்டே இருந்தா. சரி சரி. அதாவது என்ன சொன்னாம அது என்னமோ சொல்லிட்டு போறாங்க. சரி சரி. அந்த இது செலைன் வாட்டர் போடுறாங்களே, குளுக்கோஸ் வாட்டர் செலைன் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தான். சில நேரத்தில் லங்ஸ்ல ஏறி ஆளை கொண்டு போடும். நிறைய பேர் செலைன் வாட்டர் தப்பா போயிடும். என்ன பெரும்பாலும் சாக்குறது இல்லை யாருமே. அந்த தண்ணி திரவம் மட்டும் உள்ள சர்க்குலேஷன் ஆகிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க, சிறுநீர் பிரிஞ்சுட்டே இருக்கும், சருன்னு பிரிஞ்சுட்டே இருக்கும். சிறுநீர் பிரிஞ்சுட்டே இருந்ததுன்னா ஆள் சாக மாட்டான். சிறுநீர் பிரிஞ்சுட்டே இருந்தா கிட்டத்தட்ட வாட்டர் ஃபாஸ்டிங் மாதிரி தான் அது. வாட்டர் ஃபாஸ்டிங். சுகர் இப்ப சுகரை இறக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த குளுக்கோஸ் கொடுத்து சுகரை இறக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஆபரேஷன் பண்ணுவாங்க. சுகர் அதிகமா இருக்கு, 2 நாள் குறையட்டும் அப்படின்வாங்க. அப்ப மட்டும் எப்படி குறையுது? அப்ப மட்டும் எப்படி சுகர் குறையுது குளுக்கோஸ் கொடுத்தா மட்டும்? அந்த வாட்டர் கண்டென்ட் 99% இருங்க, பாயிண்ட் சம்திங் பர்சன்ட் தான் அந்த அதுல இருக்கும். அவன் வந்து பியூர் வாட்டர் நம்புறது இல்ல, அவன் பியூர் வாட்டர் நம்புறது இல்ல. அந்த முண்டங்கள், வெள்ளக்கார முண்டங்கள் பியூர் வாட்டர் நம்புறது இல்ல. என்ன வாட்டர் நம்புறது இல்ல, அதனாலதான் அந்த குளுக்கோஸ் கொடுக்குறாங்க. 0.% கொடுப்பான், 0.3 0.4 அப்படி செலைன் வாட்டர்மா குளுக்கோஸ் வாட்டர் நமக்கு என்னமோ இருந்துட்டு போட்டு. மொத்தத்துல அது வந்து 99% லிக்விட் கண்டென்ட் இருக்கிறதுனால அந்த ரீசைக்கிளிங் ஆகுது. அதை என்ன சொல்லுவாங்க கேட்டேன்னா, என்ன சொல்லுவாங்க, ரத்தத்தை சுத்தம் மட்டும் என்ன சொல்லுவாங்க, டயாலிசிஸ் மாதிரி தான். அது வந்து என்னன்னா யூரின் பூரா மஞ்சளா வெளியே போயிரு. என்னது? ஐயா அப்ப கேட்கணும்னு இன்னொரு கொஸ்டின் வருது. அப்ப டயாலிசிஸ் பேஷண்ட் நம்ம நீர் மருத்துவத்தை எடுத்தாங்கன்னா அந்த கிட்னி மறுபடியும் நார்மலுக்கு வந்துருமா? அப்போ அது என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 300 ml மேல தண்ணி குடிக்க கூடாது. 300 ml மேல தண்ணி குடிக்க கூடாது. 3 நாளைக்கு ஒருக்காத சாப்பாடு. சிரிஞ்சில தான் கொடுக்கணும் தண்ணி. அவன் வந்து வாயில நினைச்சுக்கணும். 300 அவன் நிழல்ல வச்சுக்கணும். நிழல ஏசி நிழல்ல வச்சுக்கணும். வேற ஒண்ணு வீட்டு விட்டு வெளியே போகாம இருக்கணும். அவனுக்கு வந்து பசி எடுக்காது, மலச்சிக்கல் இருக்கும், ஒண்ணுமே இருக்கு. அவன் உடம்பு கெட்டு போயிருக்கும், எதுவுமே சாப்பிடவும் முடியாது, சாப்பிட்டா வேலை செய்யாது, மலமும் அடைச்சிருக்கும், சிறுநீரும் அடைச்சிருக்கும், நுரையீரலும் வேலை செய்யாது, எதுவுமே வேலை செய்யாது. டெட் கண்டிஷன். ரொம்ப வெரி வெரி டேஞ்சரஸ். வெரி வெரி. பட் ஆனா அதை காப்பாற்ற முடியும் இல்லையா? ரொம்ப சிம்பிள், எளிமையா காப்பாத்திடலாம். 3 நாளைக்கு ஒருக்கா ஆகாரமே அவனுக்கு. இப்ப நம்ம இவருக்கு போட்டோம்ல, பன்னீர் செல்வத்துக்கு கொடுத்த மாதிரி 3 நாளைக்கு ஒருக்கா கொஞ்சோண்டு கீரை, அவ்வளவுதான். கீரையும் தண்ணி கொடுத்தப்ப மத்த இடையில பூரா அந்த பகல் பூரா அவனுக்கு 300 ml 30 பிரிச்சு கொடுத்துடணும். என்னது? 300 ml தண்ணி தான், அது 30 பிரிச்சிடணும். 10 ml மேல குடிக்கூடாது. ஒரு தடவைக்கு 10 ml சிப்பு, அவ்வளவுதான். சாயங்காலத்துக்குள்ள 300 ml. அதுக்கு மேல போச்சுன்னா ஆள் சகுண்டு தான், செத்து தான் போவான். ஏன்னா நேரம் நுரையீரல போய் ஏறிக்கும். தண்ணி நிறைய குடிச்சு நுரையீரல் ஏறிச்சு, லங்ஸ் அவுட் ஆயிடும். லங்ஸ் போச்சுன்னா ஆள் முடியும். ஹார்ட் எல்லாம் ஒரு அளவும் கிடையாது, லங்ஸ் தான் முக்கியமே. லங்ஸ் போச்சுன்னா மூளை வேலை செய்யுது. மூளை அப்ப எனி எக்ஸ்ட்ரீம்க்கு அந்த டிசீஸ் இருந்தாலும் நம்ம இதுல இந்த தண்ணியை மருந்தா கொடுத்து அப்படியே மெல்லமா கூட்டு வந்துட முடியும் வெளியே. ஆமா, தண்ணீர் என்பது எப்படி தெரியுங்களா? தண்ணீர் என்ன சொல்றாரு டாக்டர் அர்னால்ட் தான் கண்டுபிடிக்கிறாரு. இவர் தான் உலக புகழ்பெற்ற அறிஞர், இவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. வாட்டர் இஸ் ஏ லூப்ரிகேட்டிங் அண்ட் கிளீனிங் ஏஜென்ட்ங்கிறாரு. தண்ணீர் என்பது சுத்தப்படுத்துவதற்கும் உராய்வை குறைப்பதற்கும் எண்ணெய் போடுவது போல. அப்ப எண்ணெய் போடுவது எப்படி குடிக்கணும் தண்ணிய? இவ்வளவுதான். இப்படி குடிச்சிட்டே இருந்தா எனக்கு பசிதாகம் போயிருது. பசிதாகம் போயிடுச்சதுக்கு அப்புறம் எனக்கு உணவுங்கிற கான்செப்டே எனக்கு இல்லாத போயிருது. என்னது? அது வந்து எக்ஸ்ட்ரீம். அதாவது நம்ம நடுவுநிலை, அதாவது உடம்பு சுத்தம் படுத்துற பிறகு இந்த நீங்க சொல்றது அந்த குடிச்சு அந்த ஜீர நீர் சுரக்காம ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சொல்றது என் உடம்பு எவல்யூஷன்ல மாறிக்குது. எங்க நான் தேவர் நிலைக்கு யோகி நிலைக்கு மேல போய் 7ஆம் அறிவு பெற நிலைக்கு நான் மாறிடுறேன். அப்பதான் நீங்க இந்த இது தெரியாதனால எப்ப பிரியாணி சாப்பிட்டீங்க, எப்ப இட்லி சாப்பிட்டீங்க, எப்ப தோசை சாப்பிட்டீங்க, எப்ப முட்டாய் சாப்பிட்டீங்க, எப்ப இப்படித்தான் கேட்பாங்க எல்லாருமே. தெரியாது இல்லையா? இது யோக மார்க்கம் சார், அட்வான்ஸ்டு சயின்ஸ். அதனால
சாதாரண மக்கள் கேட்டேன், ஆமா சாப்பிட்டு போறேன், வேலை ஆமா சாப்பிட்டேன்னு சொன்னா வேலை முடிஞ்சு போச்சு. என்னது இல்லாட்டி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா, அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, ஆமா இல்லாட்டி இதை அது வந்து நீங்க இல்ல இனியன் போய் சொல்றாருன்னு சொல்லுவாங்க. ஆமா இதெல்லாம் தேவையற்ற வேற. இது வந்து எங்க போறேன், நான் பிஹெச்டி பண்றேன், பிஹெச்டி பண்ண 1ஆம் கிளாஸ்காரங்க பையனுக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும்? நான் பிஹெச்டி பட் ஆனா போற இந்த பையன், சமூகத்தை தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், உங்களை நோக்கி எல்லா கேள்விகளும் தான் கேட்பாங்க. நான் பிஹெச்டி படிக்க போறேன், நீ 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 பிஹெச்டி படிச்சுட்டு வா, நீ ஏதாவது படிச்சுட்டு வா. நீ பிஹெச்டியும் படிக்க மாட்டேன், இது பேசிக்கும் தெரியாது, ஒன்னும் தெரியும். யோக விஞ்ஞானம் என்னாலே தெரியாது. இங்க எங்கேயாவது தமிழ்நாட்டு பாடத்திட்டத்துல யோக விஞ்ஞானம் இருக்கா? திருமந்திர பாடத்தை எங்காவது வச்சு நான் கேட்கறேன், தமிழ்நாட்டுல எந்த குழந்தையாவது திருமந்திரத்தை பாடத்தை திருக்குறளுக்கு தெரியும், ஆனா திருமந்திரம் எத்தனை பேருக்கு தெரியும்? திருமந்திரத்தை பாடத்தில் வச்சிருக்கேன்னு நான் கேட்கறேன். திருமந்திரத்தை இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, திருமூலர் எழுதிய திருமந்திரம் தானே சொல்றீங்க? திருமூலர் வேற யார் எழுதியிருப்பாங்க அதையே? இல்ல அதுதான் அஷ்டாங்க யோகம் அதுக்குள்ளேயே வருது இல்லையா, அதுலதான் அந்த ஏன் கொடுக்கல, ஏன் கொடுக்கல? திருக்குறளுக்கு மூத்தது திருமந்திரம். என்னது திருக்குறளுக்கு மூத்தது திருமந்திரம்? அப்ப அதுல இயமம் நியமம் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா? ஏன் வைக்கல? தமிழ்துறை பல்கலைக்கழகத்துல திருமந்திர ஆராய்ச்சி பண்றீங்களான்னு கேக்குறேன். தமிழ் பாடத்துல அங்கேயே நீர் சுத்தம் வந்திருக்கும், அப்ப இதை பத்தி கேள்வி கேட்டிருப்பாங்க, அப்ப இதை பத்தி ஆராய்ச்சி நடந்திருக்கும், ஏதோ ஒண்ணு நடந்திருக்கிற வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அது செய்யவே இல்லை இல்லையா? குறைஞ்சபட்சம் என்ன பண்ண தெரியுமா, அட்டாங்க யோகத்துல அட்டாங்க யோக பயிற்சியா சொல்லியிருக்கணும். நீங்க இயமனையும் மாதம் பிரயாணம் பிரத்யேகரம் தாரணம் தியாகன சம்பந்தம் விட்டு போட்டு குறைஞ்சபட்சம் ஆசனம் 3வது நிலை ஆசனம் இருக்குது, 4வது பிராணாயாமம் இருக்கு, இதெல்லாம் வச்சிருக்கணும். நீங்க வச்சிருந்தா தான் அந்த குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் நன்றி. உலகத்துல 10 பைசா செலவெல்லாம் ஆரோக்கியம் தெரிகிறது ஒண்ணே தமிழ் தான். உலகத்துல எந்த மொழி படிச்சாலும் ஆரோக்கியம் வராது, தமிழை தவிர எதை படிச்சாலும் ஆரோக்கியம் வராது. நீ ஆங்கிலம் படிச்சேன்னா, நீ சமஸ்கிருதம் படிச்சேன்னா, ஹிந்தி படிச்சேன்னா, 100 மொழி படிச்சாலும் ஆரோக்கியம் வரவே வராது. தமிழ் மட்டும்தான் ஆரோக்கியத்துக்கு தெரியும். அது தமிழ் தான் பரிணாம அறிவியல் ஆராய்ச்சி செய்கிறது. பரிணாம ஆராய்ச்சி செய்து நீரை மருந்தாகவும் காய்கறியை வந்து சுத்தமாக வைத்துக் கொண்டால் மனிதனுக்கு மரணம் இல்லைங்கிறது தான் விஷயமே. சொல்லுங்க, முடிச்சுக்குங்க, நேரமாச்சு. Okay, the most amazing part of Menas past was he physically active and carried out all normal activities. ரைட், முடிஞ்சு போச்சா? யாராவது கேள்வி கேட்ட கேளுங்க, முடிச்சுக்கலாம். யாராவது கேள்வி இருக்குதா? தயாளன் கேள்வி இருக்குதா? நாராயணன் கேள்வி இருக்குதா? தனராஜ் கேள்வி இருக்கா? கேள்வி கேளுங்க, முடிச்சுக்கலாம், நேரமாச்சு. இருங்க, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல. ஹலோ மாமா, என்ன கேள்வி? ரைட், முடிச்சுக்கலாம். நாகராஜ் முடிச்சுக்கலாம். தயாளன் இல்ல, இங்க யாரு? தண்டராஜ் இல்ல, முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நாளை காலை சந்திப்போம். நன்றி ஐயா, வணக்கம்.